श्रीशैलेशदयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रणवं वन्दे रम्यजामातरं मुनिं योगीन्द्रपादरेखानं सदा यथात्मसत्कार्यं मुनिं भजे श्रीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां जग्मरुग्मं व्यामोहतस्यैतराणि स्मायमेणे अस्मद्गुरो भगवतो एकसिन्धोः रामानुजशरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सम्मन्यदेवनिर्गणधन्यानाम् आद्यस्नकुलभवे वक्राकुलां श्रीमत्तदङ्करेकणं प्रणमामि मूर्ध्नाम् विभक्तिसार्वशेखरयोगिवादा भक्त्याङ्करेण परगामितीन्द्रनिष्ठां श्रीमत्पराङ्गजमुनिं प्रणतोऽस्मि नित्यं लोकगुरुं गुरुविस्तकपूर्वैः पूरकुलोत्तमदासमुदारं श्रीनगवद्यभिरामवरेशो धीप्रसयानगुरुञ्च भजेगं लोकाचार्यगुरवे कृष्णपादस्य सूनवे संसारभोगी सन्दष्ट जीवजीवादवे नमः लोकाचार्यकृपापात्रं कौण्डिन्यकुलभूषणं समस्त आत्मगुणावासं वन्दे कुरकुलोत्तमं नमः श्रीशैलनाथाय कुन्दीनगरजन्मने प्रसादलब्धपरमप्राप्य कैङ्कर्यशालिने लोकाचार्यपदाम्भोज राजहंसायुधान्तरं ज्ञानवैराग्यजलधिं वन्दे सौम्यवरं गुरुं श्रीजिह्वा वदति सदा सममलं वशेषशास्त्रविदं सुन्दरवरगुरु करुणकन्दडित ज्ञानमन्दिरं गणये श्रीमच्चडारिकलिजेत्यधिराज संविजा मातृवाणगिरियोगिपदां च भक्तं स्तुत्यन्तयुग्मसुखबोधनसम्प्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः श्रीमच्चडार्यधिराजकृपावलम्बं सौम्यो भयन्तर्गगनात्रिमुनीन्द्रभक्तं वेदान्तयज्ञवसदीकरणप्रवीणं रामानुजं यदिवरं गुरुमाश्रयामः புலலோகாச்சார் திருவடிகளே சரணம். இன்றைய தினம் ஆங்கில தேதி 30 அக்டோபர் 2025, ஐப்பசி மாதம் திருவோணம். இன்றைய நாள் சுவாமி பிள்ளைலோகாச்சார் அவருடைய திருநட்சத்திர வைபவ நன்னாள். அந்த சுவாமி ஐப்பசி திருவோணத்தில் வந்து அவதரித்தார். பெருமாளுக்கும் திருவோணத்தான் உலகாடும் என்பார்களே என்பதாக பெரியாழ்வார் திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கும் உண்டு. அந்த பெருமாளுடைய நட்சத்திரத்தையே தமக்காக வைத்து பிறந்தார், அவதரித்தார் சுவாமி பிள்ளைலோகாச்சார் சுவாமி. ஐப்பசியில் என்ன விசேஷம்னா, ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை ஒப்பிடவா நாட்கள் உலகத்தில். இன்னும் இந்த ஐப்பசியிலே இந்த திருவோண நன்னாள், திரு அவிட்டம், திரு சதயம், இந்த 3 நாளும் 3 ஆழ்வார்கள் வந்து அவதரித்தார் என்பதாக மாமுனிகள் ஸ்ரீ உபதேசரத்னமாலையிலே காமிக்கிறார். ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் இவை இந்த நாட்கள் ஒப்பிலவா நாட்கள் உலகத்தீர், எப்போயும் பேசுபவர்கள் புகையார் போதத்தார் பெயாழ்வார் என்பதாக காட்டுகிறார். அப்பேற்பட்ட நன்னாளிலே சுவாமி பிள்ளைலோகாச்சாரில் செய்த அஷ்டாதச ரகசியங்களில் 18 ரகசியங்களிலே அதிலும் மிகவும் முக்கியமான இந்த முமுட்சுபடி கிரந்தத்திலே முதல் பிரகரணமான திருமந்தார்த்த பிரகரணத்திலே இன்றைய தினம் நமக்கு 73வது சூர்நகை. இந்த 73வது சூர்நகை என்ன சொல்லுகிறது என்றால், இத்தாள் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்றதாயிற்று என்பதாக காமிக்கிறார். இத்தாள் எத்தாள் அப்படின்னா அதுக்கு முந்தின உள்ள சூத்திரத்தை பார்க்கணும். அந்த முந்தின உள்ள சூத்திரத்திலும் அந்த சூத்திரத்திலே சொல்லப்பட்ட வியாக்கியானங்களினால் தாமரையால் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்றதாயிற்று. இத்தாள்னா இதுக்கு முந்தின சூத்திரம் என்னென்னா 72வது சூர்ணிகை. அந்த 72வது சூர்நிலையிலே சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் என்ன சாதித்தாருன்னா, ஆக பிரணவத்தால் கண்ணபுரம் என்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்கு உரியேனோ என்கிறபடியே ஜீவபர சம்பந்தத்தை சொல்லிற்று என்பதாக காட்டுகிறார். இந்த திருமங்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசக்தியை எடுத்து அங்கே பிள்ளைலோகாச்சார சுவாமி காமிக்கிறார். அதைத்தான் இத்தாள் என்பதாக காமிக்கும். ஆக
பிரணவத்தால் கண்ணபுரம் உடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியேனே என்று சொன்னார் இல்லையோ என்கிறபடியே என்று சொல்லி ஜீவபர சம்பந்தத்தை அங்கே காட்டினார். அந்த ஜீவபர சம்பந்தத்தை சொன்னால் இத்தால் அப்படின்னா அந்த ஜீவபர சம்பந்தத்தால் அப்படின்னு அர்த்தம். இது இத்தால்ங்கிறதுக்கு அங்கே திருமங்கை ஆழ்வார் சொன்ன அந்த வைபவத்தை கண்ணபுரம் என்று உடையானுக்கு அடியேன் ஒருவன் உரியேனே என்று சொல்வதால் பிரணவத்தால் கண்ணபுரம் உடையானுக்கு என்று சதுர்த்தந்தமான அகாரத்தையும் அடியேன் என்று சேஷத்துவமாசிரியமான மகாரத்தின் அர்த்தத்தையும் ஒருவருக்கே உரியேனே என்று வேறு ஒருவருக்கும் கிடையாது என்பதாக அந்நியசேஷத்துவ நிவர்த்தமான உகாரத்தையும் சொல்லா நின்று கொண்டு பிரணவார்த்தத்தை அனுசந்தித்த திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீசுக்திபடியே ஜீவபரருக்கு உண்டான சேஷசேஷிபாவ சம்பந்தத்தை சொல்லிட்டு, அப்போ இந்த இத்தால் அப்படிங்கிறதுனா என்ன? இந்த சேஷசேஷிபாவ சம்பந்தத்தால் சேஷனுக்கும் சேஷிக்கும் உள்ள சம்பந்தம், நமக்கும் அவனுக்கும் உள்ள சம்பந்தம், அந்த சம்பந்தத்தால்னு அர்த்தம் இத்தால் அப்படின்னு. இதை திருமங்கை ஆழ்வார் காட்டினாரோ இல்லையோ ஒரு பாசுரத்தை, அதை மேற்கொண்டு பொய்கை ஆழ்வாருடைய பாசுரத்தாலே இன்னொரு மேற்கோளை காமிக்கிறார் இத்தால் என்பதாக. பொய்கை ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தியிலே சேஷத்துவ பிரதிசம்பந்தம் ஒரு மிதுனம் என்னுமிடம் தோத்த இந்த ஜீவபர சம்பந்தத்தை அருளச் செய்கிறார். இத்தால் தாமரையாள் கேள்வன் என்று தொடங்கி, தாமரையாள் கேள்வன் அப்படின்னு முதல் திருவந்தாதிலே பொய்கை ஆழ்வார் அருளச் செய்திருக்கிறார். அந்த தாமரையாள் கேள்வனையே நோக்கும் உணர்வு என்றதாக, அதாவது இப்பிரணவத்தால் தாமரையாள் கேள்வன் என்று அகார வாச்சியான சேஷுத்த பிரசம்பந்தியான சுயப்பதிகையும், தாமரையாள் கேள்வன், தாமரையிலே உதித்தவள் மகாலட்சுமி, அவன் சொல்பொடி கேட்கிறவன் அவன். ஆகவே தாமரையாள் கேள்வன். நீர் யாருன்னா நீர் பத்மா கேள்வன், நான் யாருன்னா நான் அலமேலு கேள்வன். அலமேலு மங்கை அதுக்கார இருந்தால் அவர் சொல்வதை கேட்பதாக இருந்தால் அவர்கள். இவன் யாரு என்றால் இவன் தாமரையாள் கேள்வன். அந்த தாமரையாள் கேள்வன் என்பதை பொய்கை ஆழ்வார் தன்னுடைய முதல் திருவந்தாதியிலே காமிக்கிறார். 67வது பாசுரத்திலே பெயரும் கருங்கடலே நோக்கும் 6, ஒன்பு உயரும் கதிரவனையே நோக்கும் உயிரும் தர்மனையே நோக்கும் ஒன்றாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்பதாக கருங்கடலே நோக்கும் 6 எங்கே போகும்? கடலை நோக்கு போகும். அதுபோல ஒன்பு உயரும் கதிரவனின் தாமரை பூ சூரியன் எந்த திசையில் இருக்கானோ அந்த திசையை பார்த்து மலரும். அப்படியே மேற்கு போனால் மேற்க போகும், அவன் அஸ்தமிச்சா அதுவும் அஸ்தமிச்சு. இப்படி தருமனையே ஒன்றாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உன்னையே உனக்கே நாம் ஆள் செய்வோம், உமக்கு அந்நியசேஷத்துவம் என்பதாக காமிக்கிறார். அந்நியசேஷத்துவம் கிடையாது, உமக்கே ஆள் செய்வோம், உமக்கே சேஷத்துவம் என்பதாக. தாமரையாள் கேள்வன் என்று அகார வாச்சியனான சேஷத்துவ பிரதிசம்பந்தியான சுயப்பதி ஒருவனையே நோக்கும் என்று ஒருவனையே நோக்கும் உயர்வுன்னு ஒருவனையே நோக்கும் இருக்கு. கூ இருக்கு இல்லையோ, கூ வந்து 4வது வேற்றுமை, அது சதுர்த்தி. நாராயணாய ஒருவனையே நோக்கும், நோக்கும்ங்கிறதுனால சதுர்த்தி 4வது வேற்றுமை உருவு சொல்லுகிறது. அனன்யார்க சேஷத்துவ பிரயுக்தமான ஆத்மாவினுடைய ததேக வரதையும் ஆத்மா என்ன? பிறருக்கு அடிமை இல்லாமல் உனக்கே அடிமையாகிறது, அது அனன்யார்க சேஷத்துவம். அந்த பிரயுக்தமான ஆத்மாவினுடைய ததேக வரதையும் உணர்வு என்று சொல்கிறார் இல்லையா, ஒருவனையே நோக்கும் உணர்வுன்னு. அந்த உணர்வு என்பதனால் அந்த சேஷத்துவ ஆசிரியமாக மகாரத்தில் சொல்லப்பட்ட ஞானம். உணர்வு யார் ஒருவனையே நோக்கும் உணர்வுங்கிறதுனாலே சேஷத்துவ ஆசிரியமாக மகாரத்தால் உணர்வு யாருக்கு ஏற்படுகிறது? இந்த ஜீவனுக்கு ஏற்படுகிறது. இந்த ஜீவாத்மாவுக்கு தானே உணர்வு இவனுக்கு ஏற்படுவதனாலே அந்த ஞானைக நிரூபணியனான ஆத்மாவை சொல்லுகிறது. உணர்வு என்பதனால் அந்த ஜீவாத்மாவை சொல்லுகிறது எங்கள் ஸ்ரீசுக்தியின்படியே. இதனால் என் ஜீவபர சம்பந்தம் சொல்லிட்டு, ஜீவபர சம்பந்தம் எப்படி திருமங்கை ஆழ்வார் பாசுரத்தில் கண்ணபுரம் என்று உடையானுக்கு அடியேன் ஒருவருக்குரியனே என்று ஜீவபர சம்பந்தத்தையும் சொல்லி, மற்றொரு திருஷ்டாந்தமாக பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதிலே இது பாசுரத்தை எடுத்து தாமரையாள் கேள்வன் ஒருவனையே நோக்கும் உணர்வு என்றதாயிற்று என்பதாக சொல்லி, அகாரத்தில் பிரத்யார்த்த பிரதானமாக பிரணவார்த்தத்தை யோசித்தார். கீழே என்ன சொல்கிறாருன்னா, இந்த
பிரத்யார்த்த பிரதானமாக பிரணவார்த்தத்தை யோசித்தார் கேள். பிரத்யார்த்தம்னா மறைஞ்சு இருக்கிறது, அந்த மறைஞ்சு இருக்கிற பிரதானமான பிரணவார்த்தத்தை யோசித்தார். பிரணவார்த்தம் அகாரத்தில் இருக்கு, அது எப்படின்னா அது மறைந்து இருக்கிறது என்பதை கீழே காட்டினார். அதில் தாத்வர்த்த பிரதானமான பிரணவத்துக்கு இன்னமும் ஒரு யோஜனை அருளிச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த அகாரம் பிரத்யார்த்தமாக, பிரத்யம்னா அந்த அக்ஷரம், ஆனால் அது அகாரத்து எப்படி இருக்குன்னா, அகாரத்திலே ஆ என்றால் ஸ்ரீமன் நாராயணன், அது மறைந்து இருக்கிறார். அது மறைந்து இருக்கிறதுனாலே அதற்கு பிரத்யார்த்தமான அதை கீழே சொன்னார். இங்கே மேலே தாத்வர்த்த பிரதமான பிரணவத்துக்கு இன்னமும் ஒரு யோஜனை அருள் செய்கிறார். தாத்வர்த்தம்னா அதனுடைய வினைச்சொல், அந்த வினைச்சொல்லாலே இதுக்குள்ள ஏற்றத்தை சொல்லுகிறார். அதுக்கு ஒரு யோஜனை அருள் செய்கிறார். அப்படின்னா இன்னொரு வகையிலே, வேறு வகையிலே புரியும்படி இன்னொரு உதாரணத்தை சொல்லுகிறார். அகாரத்தாலும் என்று தொடங்கி என்பதாக அடுத்த சூத்திரத்துக்கு அவதாரிகை. 74வது சூத்திரம். அகாரத்தாலும் மகாரத்தாலும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் சொல்லித்து சதுர்த்தியாலும் உகாரத்தாலும் ரக்ஷண ஏதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லித்து என்பதாக காட்டுகிறார். அகாரத்தாலும் மகாரத்தாலும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் சொல்லித்து என்பதாக. அகாரம் என்ன? எம்பெருமான் சாக்ஷாத் நாராயணன் அவன். அப்புறம் மகாரம் இந்த ஜீவன். இந்த அகார வாச்சியனான எம்பெருமானும் இந்த மகார வாச்சியான இந்த ஜீவனும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் சொல்லித்து. அகாரம் என்ன? அவன் ரக்ஷகன், இவன் மகாரம் ரட்சிக்கப்படுகிறவன். அதான் ரக்ஷத்தையும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் அகாரத்தாலையும் மகாரத்தாலையும் சொல்லித்து. அகார வாச்சியமான எம்பெருமானாலும் அவன் ரக்ஷகன் என்பதை காட்டுகிறது. மகார வாச்சியான ஜீவனாலே இவன் ரட்சிக்கப்படுகிறவன் என்பதை சொல்லித்து காட்டிற்று. சதுர்த்தியாலும் உகாரத்தாலும் ரக்ஷணகேதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லித்து. சதுர்த்தி நாராயணாயன், இது ரெண்டு விஷயம், 3 எடுத்துக்கணும். பிரணவத்தில் சொல்லும் போது ஆவூமாம்பா, அது 3 அக்ஷரம். அப்புறம் திருமந்திராத்து சொல்லும் போது அது 3 பதம், ஓம் நமோ நாராயணான். இப்போது சதுர்த்தியாலும் உகாரத்தாலும் ரக்ஷணகேதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லிட்டு. சதுர்த்தி என்னது? 4வது வேற்று வருவங்க. நாராயணாய ஆய சப்தத்தினாலே, அதிலும் உகாரத்தாலும் நடுவில் ஆவூமா, இங்கே முதலே அகாரத்தாலும் மகாரத்தாலும் ரக்ஷகனையும் ரட்சிக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போ உகாரத்தை சொல்ல இல்லையா, அதை அடுத்ததிலே சொல்கிறார். சதுர்த்தியாலும் உகாரத்தாலும் ரக்ஷண ஏதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லிட்டு. சதுர்த்தியால் பிராப்தி, நாராயணாய ஆயுதத்தினால் இவனுக்கு உண்டான ஒரு பிராப்தி. உகாரத்தால் அதனுடைய பலம் சொல்லிட்டு, பலத்தை சொல்லிட்டு. அதாவது அகாரத்தாலே ரக்ஷகனான ஈஸ்வரனை சொல்லிட்டு, மகாரத்தாலே தத் ரட்சியமான ஆத்மவத்துவை சொல்லிட்டு. ஆங்கிறதுனால எம்பெருமான் அவன் காப்பாற்றுகின்றவன். இந்த ஆத்மா காப்பாற்றப்படுகிறவன். அதான் ரக்ஷகன் ரக்ஷகனான ரக்ஷகன் ரக்ஷதை, காப்பாற்றுகிறவன் காப்பாற்றப்படுகிறவன். அதாவது அகாரத்தாலே ரக்ஷகனான ஈஸ்வரனை சொல்லிற்று, மகாரத்தாலே தத் ரட்சியமான ஆத்மவஸ்துவை சொல்லிற்று. சதுர்த்தியாலே ரக்ஷைக்கு ஏதுவான சேஷத்துவமான பிராப்தியை சொல்லிற்று. இப்படி ரட்சிக்கிறதற்கு பலம் இவ் ஆத்மவஸ்து அத்தலைக்கு அனன்யாகமாக விநியோகப்படுகிறாளே. இப்போ எதுக்கு இவனை ரட்சிக்கணும்? ரட்சிக்காமல் இருக்கலாமே அப்படின்னா, சதுர்த்தியாலே ரட்சிக்கை ஹேது, சேஷத்துவமான பிராப்தி. எப்போ இவனுக்கு சேஷத்துவம் பிராப்தி ஆகிருந்தோ அப்படி சேஷத்துவ பிராப்தியான ஒரு வஸ்துவை எம்பெருமான் காப்பாற்றியே ஆகணும். இப்படி ரட்சிதற்கு பலம் இவ் ஆத்மவஸ்து அத்தலைக்கு அனன்யார்க விநியோகப்படுக. அத்தலைக்கு என்ன? அந்த எம்பெருமானுக்கு. அனன்யார்கமாக அப்படின்னா உமக்கே நாம செய்வோம், உன்னை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அப்படி விநியோகப்படுகிறாள். அப்படி இவன் தன்னை காட்டி கொடுப்பதாலே அவ் அனன்யார்க சேஷத்துவ வாட்சியான உகாரத்தாலே ரக்ஷண பலத்தை சொல்லித்து. அப்போ இவன் சேஷத்துவம் போதுனால் இருக்கிறதுனாலே இவனுக்கு உன்னை தவிர எனக்கு வேறு கதி இல்லை என்று அனன்யாக சேஷத்துவமாக இருப்பதினாலே உகாரத்தாலே அந்த பிராட்டியானவள் இவனை காப்பாற்றுகிறார். புருஷாகார பூதியானவள் இவனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி ரக்ஷண பலத்தை சொல்லிட்டு, அவள் தான் இவனுக்கு ரக்ஷண பலம்.
ரக்ஷண பலத்தை சொல்லிட்டு என்பதாக காமிக்கிறார். ஆக இம்மந்திரத்திற்கு பிரதம பதமான பிரணவார்த்தத்தை அருளி செய்தாயிற்று. ஆக இப்போ என்னாச்சு? இந்த மந்திரம் என்ன மந்திரம்? ஓம்னு பிரணவம். இது பிரணவத்திற்கு அர்த்தத்தை அகாரம்னா என்ன, உகாரம்னா என்ன, மகாரமான என்ன என்பதை நன்றாக கீழிலே எல்லாம் காட்டினார். இனி மேல் இருப்பதங்களும் அர்த்தம் அருளி செய்ததாக மந்திரசேஷமும் இதுக்கு விரணமாக இருக்கும்படியே முந்துரை அருளி செய்கிறார். இனி மேலே மேல் இப்பதங்களுக்கும் அர்த்தம் அருளி செய்ததாக. அப்போ ஓம் நமோ நாராயணான் இருக்கு இல்லையா? இப்போ பிரணவார்த்தத்தை இதுவரையும் சொல்லிட்டார். இப்போ மேலே என்ன இருக்கு? நமஹா நாராயணாய. ரெண்டு பதம் இருக்கோ இல்லையா? 3 பதத்தில் ஓம் நமோ நாராயணாய 3 பதம். அந்த 3 பதத்தில் ஓம் பிரணவம், அது ஆகார வாக்கியம், மகார வாக்கியம், உகார வாக்கியம். அதை கீழே விசதீகரமாக சொல்லிட்டார். இப்பொழுது மேல் இருப்பதங்களுக்கு அர்த்தம் அருளி செய்ததாக. மேல் இருப்பதம்னா 2 பதம். பிரணவார்த்தம் ஆயிரத்து அகாரம் உகாரம் மகாரம். ஓம் நமோ நாராயணா, நமகாதுக்கு என்ன அர்த்தம், நாராயணாவுக்கு என்ன அர்த்தம் என்பதை மேலே அருளி செய்கிறார். மந்திரசேஷமும் இதுக்கு விவரணமாக இருக்கும்படியே முந்திர அருளி செய்கிறார். மந்திரசேஷம் என்ன? ஓம் நமோ நாராயணா, ஓம் சொல்லிட்டார். நமோ நாராயணா அது மந்திரம். அந்த மந்திரசேஷம் நமஹா நாராயணா 2 சொல்லலை. அந்த 2க்கும் இந்த ஓம் என்பது விவரணமாக இருக்கும். அந்த நமகா சப்தத்துக்கும் நாராயண சப்தத்துக்கும் என்ன விவரணம் அப்படின்னா அது பிரணவார்த்த விவரணம். இந்த பிரணவார்த்தத்தை விசதீகரிக்கிறது நம பதத்தாலும் நாராயண பதத்தாலும் என்பதாக முந்தர் அருளி செய்கிறார். இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறது. இனிமேலே பிரணவத்தை பார்ப்போம். இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்கார், திருப்பி இன்னொரு சொல்கிறார். இவ்விடத்தில் விவரணமாகிறது பிரஸ்துவமான அர்த்தத்துக்கு உபயுக்தமான அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு பூர்வோக்தமான அர்த்தத்தை விசதீகரிக்கை என்று தீபப்பிரகாசத்திலும் அப்படின்னு உக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்திர போதனம் மதம் விவரணம் தத்ர மகிதானாம் மனிஷாம் என்று ரகசியத்ரயார்த்த விவரண கிரமம் அருளி செய்த பிரபந்தத்திலும் விவரண லட்சணத்தை ஜீயர் அருளி செய்தாரே என்பதாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னா இங்கே 75வது சூர்ணிகை இனிமேல் பிரணவத்தை விளக்குகிறது என்பதாக. இனிமேல் பிரணவத்தை விளக்குகிறதுன்னா என்ன? அப்போ இதுவரையும் பிரணவத்தை சொல்லலையான்னா? இதுவரையும் பிரணவத்தை தான் சொன்னான். பிரணவத்தை என்ன சொன்னா? பிரணவத்திலே உள்ள அகார வாச்சிய உகார வாச்சிய மகார வாச்சியத்துக்கு சொன்னார். இப்போ ஓம் அப்படிங்கிற பிரணவத்துக்கே சொல்றார் என்பதாக காட்டுகிறார். ஆக இம்மந்திரத்துக்கு பிரதம பதமான பிரணவார்த்தத்தை அருளி செய்தாயிற்று. இனி இப்படியாக திருமந்திரங்கள் முதல் பதமான பிரணவம் விளக்கப்பட்டது. இனி அடுத்த 2 பதங்களுக்கு என்ன பதம்? நமோ நாராயணாய. அதற்கு விளக்கம் அருளி செய்ய தொடங்கி அந்த 2 பதங்களும் பிரணவத்தை விளக்குவதாகவே உள்ளன என்று அருளி செய்கிறார். அப்போ ஓம் அப்படிங்கிறது அகார உகார மகாரத்தை விவரித்தார். அப்புறம் நமகா நாராயணா 2 பதம் இருக்குது. அந்த நமகா நாராயணம் அதுவும் இந்த பிரணவார்த்தத்தையே விளக்குவதாக உள்ளன என்று கூறி மேலே இவ்விடத்தில் விவரணமாகிறது. இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறதுன்னு சொல்கிறாரோ இல்லையா? அப்போ விவரிக்கிறதுனா என்ன விவரிக்கிறது அப்படின்னா பிரஸ்துதமான அர்த்தத்துக்கு உபயுக்தமான அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு, பிரஸ்துதமான அர்த்தம்னா அந்த கான்டெஸ்டில் என்ன அர்த்தம் சொல்லணுமோ அந்த அர்த்தத்துக்கு உபயுக்தமான அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு, அதுக்கு சிம்பிளாக அந்த அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு பூர்வோக்தமான அர்த்தத்தை விசதீகரிக்கிறான். முன்னாடி சொல்லப்பட்ட அர்த்தத்தை விசதீகரிக்கன்னா அதை எலாபரேட்டாக சொல்கிறது என்று தீபப்பிரகாசத்திலும், தீபப்பிரகாசம்னு ஒரு கிரந்தம், அந்த தீபப்பிரகாசத்தில் இவ்வாறு சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா உக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்திர போதனம் மதம் விவரணம் தத்ர மகீதானாம் மனிஷனாம் என்பதாக அங்கே சொல்லப்பட்டு உள்ளது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்லப்படும் பொருளை ஒரு பொருள் அதை சொல்லணும். அந்த சொல்லப்படும் பொருளை தெளிவுபடுத்தி நன்றாக சொல்ல வேண்டும்.
தக்க பொருள்களை உணர்த்துவதே வியாக்கியானமாகும் என்று மேன்மைமிக்க பெரியோர்களுடைய கொள்கை என்பதாக காமிக்கிறார். ஒரு பொருளை நன்றாக விளக்க வேண்டும் என்றால் இதுன்னு வாதிகேசரி காரிகைன்னு இருக்கு. வாதிகேசரி அழகுமணவாளஜியர், வாதிகேசரி அழகுமணவாளஜியர் ஒரு பெரிய பண்டிதர். அவருடைய பூர்வ சரித்திரமும் எல்லாருக்கும் தெரியும். அந்த வாதிகேசரி அழகுசங்கர் 12,000 படி வியாக்கியானமாக திருவாய்மொழிக்கு அருளி செய்திருக்கிறார். அந்த வாதிகேசரி அழகுமணவாளஜியருடைய காரிகையிலே இந்த ஸ்லோகம் எடுத்து கையாளப்படுகிறது. என்ன சொல்கிறார் அப்படின்னா, உக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்தர போதனம், சொல்ல வேண்டியதை நன்றாக சொல்ல வேண்டும். முக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்தர போதனம் மதம் விவரணம் தத்திர மகீதானாம் மகீஷனாம் என்று ரகசியத்திரையாத்திர விவரணக்கரம் அருளி செய்த பிரபந்தத்திலும் விவரண ரட்சணத்தை ஜீயர் அருளி செய்தாரே என்பதாக காட்டுகிறார். இந்த வாதிகேஸ்வர ஜீயர் 12,000 படிக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அப்புறம் கீதைக்கு வெண்பா என்பதாக ஒரு ஆச்சரியமான கிரந்தம் அதை பண்ணியிருக்கார். இந்த ரகசியத்திரையார்த்த விவரணம் அப்படிங்கிற கிரந்தமும் பண்ணியிருக்கார். இதுபோல பல பல கிரந்தங்களை பண்ணியிருக்கிறார் வாதிகேஸ்வர ஜீயர். அவருக்கு இந்த வாதிகேஸ்வர ஜீயருக்கு அவருடைய இளமை காலங்களிலே அவர் பெரியவாச்சான் பிள்ளைக்கு பாக கைங்கரியம் மடப்புலி கைங்கரியம் பார்த்துட்டு இருந்தார். அப்படி மடப்புலி கைங்கரியம் பார்த்துட்டு இருக்க ஒரு சமயத்தில் இவருக்கு அந்த வித்வான்கள் எல்லாம் அங்கே கூடி சில விஷயங்களை சர்ச்சை செய்யும் பொழுது அவர்களுக்கு அவள் என்ன பேசிக்கிறா, என்னவோ நல்லா இருக்கு அப்படின்னு இவர் கொஞ்சம் அப்பப்போ காது கேட்குறான். அப்படியே கேட்டுகிட்டே இருக்க சமயத்தில் அவர்கள் அந்த வித்வான்களை வாதிகேஸ்வர அழகுமணாஜி அவர்களை அணுகி, நீங்கள் என்ன கிரந்தம் வாசித்து கொண்டு இருக்கிறீர்கள், எதை பற்றி படித்து கொண்டு இருக்கிறீர்கள், எதை பற்றி சர்ச்சை செய்து கொண்டு இருக்கிறீர்கள், இந்த கிரந்தத்தின் பெயர் என்ன என்பதாக சாமான்யமாக அவர் அறிஞ்சிக்கணுங்கிற ஒரு ஆசையில் கேட்டார். நம்மளும் நல்லா படித்து வித்வானம் ஆகி எல்லாம் தெரிஞ்சுக்கலாமே, நமக்கு 4 அக்ஷரம் தெரிஞ்சால் இந்த அவள் அனுபவிக்கிற யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படிங்கிறதுனால நம்மளும் தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டார். அவள் வந்து என்ன நினச்சுன்னா, இவர் பெரியவாச்சாம்பிள்ளையிலே மடப்புலி கைங்கரியம் பண்ணுறவர், பாக கைங்கரியம். அப்போது இவர் மடப்புலி கைங்கரியம் பண்ணுறவருக்கு அவள் கொஞ்சம் மூளை கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு சாமானியமான லோகத்தில் ஒரு நினைப்பு. அவர்களுக்கு அப்படி இருக்குது, அவர்களும் நல்ல பண்டிதராக இருப்பார்கள். ஆகவே இவருக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைத்து கொண்டு அந்த வித்வான்கள், நாங்கள் முசலக்கு சிலையம் என்ற கிரந்தத்தை பற்றி விசாரித்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். இவர் அப்படியே அதை யதார்த்தமாக நினைத்து கொண்டு அப்படியே போயிட்டு பெரியவாச்சான் பிள்ளைக்கு வந்தால் அந்தரங்க கைங்கரியம் பண்ணுறார். அப்போ அந்தரங்க கைங்கரியம் பண்ணும் சமயத்தில் அந்த பெரியவாச்சான் பிள்ளை இடத்துல இவர் அடியர் முசலக்கு சிலையம்னா என்ன அப்படின்னு கேட்டார். முசலக்கு சிலையம்னா என்ன அப்படின்னா இவர் உடனே என்ன விஷயம், எதுக்காக இது கேட்குறாய் அப்படின்னு. இல்லை, அந்த பண்டிதர்கள் எல்லாம் ஏதோ சர்ச்சை செய்து கொண்டு ஏதோ வாக்கியார்த்தம் பண்ணிட்டு ஏதோ விசாரணை பண்ணிட்டு இருந்தா, அப்போ அது என்ன கிரந்தம்னு அடியன் கேட்டேன். அப்போ அவள் சொன்னா முசலக்கு சிலையம் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா. பெரியவாச்சான் பிள்ளை ஓ அப்படியா அப்படின்னு நினச்சிட்டார். பெரியவாச்சான் பிள்ளைக்கு உடனே புரிஞ்சு போயிடுது, இவர்கள் இவனை, அதாவது இந்த பண்டிதர்கள் இந்த வாதிகேஷ அழகுமணாஜியரை ஏளனப்படுத்துவதற்காக பரிகாசப்படுத்துவதற்காக முசலக்கு சிலையம் என்று சொல்லியுள்ளார்கள் என்பதை திருவுள்ளம் பற்றி கொண்டு, அப்படியா நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டான். அப்புறம் அவர் சாப்பிட்டு முடிஞ்சு அப்புறம் சாமானியமாக விஸ்ராமியர் கட்டத்தில் அவள் போய் கேட்டான், முசலக்கு சிலை என்ன அடியே அர்த்தம் சாதிக்கிறதுன்னு சொல்லுறேன் அப்படின்னு. அதில் முசலக்கு சிலை என்ன ஒன்றும் இல்லைப்பா, முசலம் அப்படின்னா உலக்கை, முசலம்னா உலக்கை. அந்த காலத்தில் நெல் குத்துவா, அது உலக்கையை வச்சு குத்துவா. கிசலம்னா அந்த கொழுந்து, ஒரு செடி வரணும்னா அது வந்து தளிர் விடும். ஒரு செடி முளைக்கிறதுனா அதுக்கு தளிர் விடும், அந்த தளிர் தான் கிசலம், அதாவது கொழுந்து. அப்போது முசலக்கு சிலைன்னா அந்த உலக்கையானது ஒரு மரத்தினால் உண்டானது. அதில் போய் முளை விடுமோ? ஏதாவது செடி இருந்தால் பிடுங்கி போட்டால் அது அடியில் வேர் இருந்ததுன்னா நாளைக்கு நன்னா அந்த கட் பண்ணால் கூட அடியிலேருந்து கொஞ்சம் முளைக்கும். இது உலக்கையிலே மரத்தினால் செய்யப்பட்ட ஒரு வஸ்துவிலே உலக்கையிலே அது ஒரு கொழுந்து விடுமோ? அது எங்கே கொழுந்து விடும்? அது கொழுந்து விடாது.
அதுபோல் உமக்கு நாம் சொல்லுகிறது எவ்வாறு மண்டையிலே ஏறும், உமக்கு ஒன்றும் புரியாது என்பதாக பரிகாச சொல்லாக முசலகிஸ்ரயம் அப்படின்னு சொல்லியிருக்கான். உமக்கு ஒன்றும் புரியாது அதனால சொல்லியிருக்கா அப்படின்னு. முசலகிஸ்ரயன்னு அப்படி ஒன்றும் கிரந்தம்லாம் கிடையாது. இது ஒரு பரிகாச சொல். உலக்கை கொழுந்து, உலக்கைக்கு கொழுந்து விடுமா போலே உமக்கும் கொழுந்து விடுமோ, உமக்கு ஞானம் வருமோ என்பதாக பரிகாசமாக சொல்லியிருக்கிறார்கள். உடனே ஆதிகேஸ்வரஜியர் பெரியவாச்சாம்பிள்ளை திருவள்ளியை விழுந்து அரியனுக்கு ஞானப்பிரதானம் பண்ண வேணும் அப்படின்னு பிரார்த்திக்க, உடனே அவர் அக்ஷரத்துலேருந்து ஆரம்பித்து அத்தனையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்து கடைசி பெரிய வித்வானாகி திருவாய்மொழிக்கு 12,000 படி வியாக்கியானம் என்பதாக பெரிய போதம் என்பதாக மனோகால மாமனிகள் உபதேசத்திர மாநிலே அங்கே காண்பிக்கிறார். இப்படி திருவாய்மொழிக்கு 12,000 படி வியாக்கியானம் என்ன, ஸ்ரீ பகவத்கீதை சாட்சாத் கண்ணன் அருளி செய்த பகவத்கீதைக்கு தமிழிலே வெண்பா என்ன, ஆச்சரியமான வெண்பா ஒவ்வொரு பாக்களும். அதுபோல இந்த கிரந்தமும் ரகசியார்த்த விவரண கிரந்தமும் இவர் அருளி செய்தார். அந்த ரகசியார்த்த கிரந்தத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை மாமனிகள் எடுத்து காமிக்கிறார். உக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்திர போதனம் மதம் விவரணம் தத்ர மகிதானாம் மனுஷனாம் என்று ரகசியார்த்த விவரணம் அருளி செய்த பிரபந்தத்திலும் விவரண லட்சணம் என்ன என்பதை ஜீயர் அருளி செய்தாரே, வாதிகேசு அலங்கமனவாள ஜீயர் அருளி செய்தாரே என்பதாக காட்டுகிறார். அதாவது விவரணம் என்றால் கூறப்படும் அர்த்தத்துக்கு சரியான விளக்கம் கூறணும், அதுதான் விவரணம். ஒரு சூத்திரம் இருக்குது, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் பிள்ளைலோகாச்சாரோடைய மூக்ஷப்படி ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் மாமுனிகளுடைய வியாக்கியானம் அல்லது விவரணம். இந்த வியாக்கியானம் அது பாஷ்யம். ஒரு சூத்திரம்னா சூத்திரமாக இருக்கும், சூச்சனாத் சூத்திரம் அப்படின்னு சூத்திரத்துக்கு அர்த்தம். ஒரு மிக அல்பாட்சரம், அசந்தித்தம், சாரவது, விஸ்வதோமுகம், சூத்திரம் சூத்திர விதோ விதுகு அப்படின்னு சூத்திரத்துக்கு லட்சணம். சூத்திரமானது சுருங்க சொல்லி விளங்க வைக்கணும். அது அல்பாட்சரமாக இருக்கணும், குறைஞ்ச அக்ஷரமாக இருக்கணும். வளவளன்னு பெரிய அக்ஷரமாக இருக்கக்கூடாது, பெரிய வார்த்தைகளாக இருக்கக்கூடாது. அசந்தித்தமாக இருக்கணும், நல்லா சொல்ல வேண்டிய விதத்து நன்னா கண்ணை அப்படி சாறு புழிஞ்சு கையில் கொடுக்குறாப்புல அது கொடுக்கணும், ஜூஸை கொடுக்குறாப்புல கொடுக்கணும். சாரவத்தாக இருக்கணும், அது என்னன்னா சாரமாக இருக்கணும். விஸ்வதோமுகம், அது விஸ்வத்தில் உள்ள எல்லார்களுக்கும் அது பொருந்தப்பட்டதாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதாக சூத்திரத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அந்த சூத்திரத்துக்கு விவரணம் பண்ணுறது இல்லை ஒரு பாஷ்யம் பண்ணுறது, அது பாஷ்யம். பாஷ்யம்னா என்னன்னா சூத்திரார்த்தே வர்ணதே ஏன பதகி சூத்திர அனுசாரிபிகி சுபதானிஜ வர்ணந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு அப்படின்னு பாஷ்யத்துக்கு லட்சணம். முன்னாடி சொன்னது சூத்திரத்துக்கு லட்சணம், இப்போ சொல்கிறது பாஷ்யத்துக்கு லட்சணம். பாஷ்யத்தில் என்ன இருக்குன்னா சூத்திரார்த்தே வர்ணதே ஏன பதகி, ஒரு சூத்திரத்தில் என்ன பதம் இருக்கோ அந்த பதத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு வியாக்கியானம் சொல்ல வேண்டும். சூத்திரார்த்தே வர்ணதே ஏன பதகி சூத்திர அனுசாரிபிக்கு, அது சூத்திரத்துக்கு அனுகுணமாக இருக்கணும், காடு பாயக்கூடாது. இங்கே சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடாது, அதற்கு காடுபாயிறது என்பதாக சொல்வார்கள். அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும். சூத்திரார்த்தே வர்ணதே ஏன பதகி சூத்திர அனுசாரிபிகி சொபதானிஜ வர்ணந்தே, தன்னுடைய பதத்தையும் அதை என்னென்ன பதம் இருக்குது, அது சுப்த் எவ்வளவு, திகந்தம் எவ்வளவு, பெயர்ச்சொல் என்ன, அதில் வினைச்சொல் என்ன, சொபதானிஜ வர்ணந்தே தன்னுடைய பதத்தையும் வர்ணனம் பண்ண சுபதானிஜ வர்ணந்தே பாஷ்யம் பாஷ்யவிதோ விதுகு, இதுக்கு தான் பாஷ்யம் என்று அர்த்தம் என்பதாக அருளி செய்வார்கள். இப்படி இந்த ரகசியார்த்த விவரண கிரமத்தை அருளி செய்த பிரபந்தத்திலும் ஜீயர் இந்த விவரண லட்சணத்தை அருளி செய்தார் இந்த ஸ்லோகத்தாலே என்பதாக இந்த ஸ்லோகத்தை காட்டி விவரணம் என்றால் கூறப்படும் அர்த்தத்திற்கு சரியான விளக்கம் கூறி அதில் கூறப்பட்ட அர்த்தத்தை நன்றாக தெளிவுபடுத்தி இந்த விஷயத்தை வாதிகேஸ்வர அலங்கமனவாஜியர் தனது தீபப்பிரகாசம் என்ற கந்தத்திலும் இந்த ரகசியார்த்த விவரண கிரமத்திலும் இந்த ஸ்லோகத்தை யுக்தார்த்த விசதீகார யுக்தார்த்த அந்தரபோதனம் மதம் விவரணம் தத்ர மகிதானம் மனிஷினா என்று கூறப்படும் பொருளை நமக்கு நன்கு தெளிவுபடுத்தி தகுந்த அர்த்தத்தை உணர்த்துவதே வியாக்கியானம் எனப்படும். நல்ல அர்த்தத்தை அந்த சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை விளக்க வேண்டும் என்பது பெரியோர்களின் கருத்து. அந்த ரகசியார்த்த விவரணத்திலும் அருளி செய்தார் என்றோ ஜீயர் அங்கே அருளி செய்தார் இல்லையா, அதை எடுத்து மாமுனிகள் இங்கே காண்பிக்கிறார். இப்படி உகாரத்தை என்று மேலே அடுத்த சூத்திரத்துக்கு போகிற 76வது சூத்திரத்திலே விவரிக்கிறபடி தான் இப்படி விவரிக்கிறார்னு சொன்னாலும் இல்லையோ அடுத்த சூத்திரம் அதுக்கு அவதாரிக்கை வைக்கிறார்.
விவரிக்கிறபடி தான் எங்கனே என்று அருளி செய்கிறார். எப்படி அதை விவரிக்கணும் அப்படிங்கிறத உகாரத்தை விவரிக்கிறது நமசு என்று தொடங்கி நமஹா என்ற பதம் உகாரத்தை, ஏன்னா நமகான் தானே மத்தியத்தில் இருக்குது, உகாரம் தானே மத்தியத்தில் இருக்குது. என்ன மத்தியத்தில் இருக்குது? ஓம் எங்கள் பிரணவார்த்தத்தில் ஆ ஊமா, ஆ ஊமால ஊ நடுவில் இருக்குது, ஆ இந்த பக்கம் மா, நடுவில் ஊ மகாரம். அதுபோல் திருமந்திரார்த்தத்தில் ஓம் நமோ நாராயணா நமசப்தம் நடுவிலே இருக்கிறது. ஆக இந்த இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறதுன்னு அதுக்கு விவரணத்தை சொல்லி அந்த விவரிக்கிறதுப்படி எப்படி விவரிக்கணும் அப்படின்னு கேட்டால் அதை உகாரத்தை விவரிக்கிறது நமசு என்று தொடங்கி அடுத்த சூத்திரத்தை ஆரம்பிக்கிறார். 76வது சொர்ணகை. உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம், மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி, நாரபதம் என்றும் சொல்லுவார்கள் என்பதாக காமிக்கிறார். அது உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அந்த நமசானது உகாரத்தை விவரிக்கிறது. நமஹா, நமகாது நமசு. ஓம் நமோ, அதான மத்திய பதம்னு சொன்னேன். ஓம் நமோ நாராயணாவில் மத்தியில் இருக்கிறது நமசு, பிரணவத்திலே மத்தியமாக இருக்கிறது உகாரம். ஆகவே உகாரத்தினுடைய விரிவு நமசு, நமசனுடைய சுருக்கம் உகாரம். உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம், மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி. அந்த மகார பதத்தை சதுர்த்தி என்றும் கூறுவார்கள். மகாரம்னா ஜீவன், அந்த நாரபதம் என்றும் சொல்வார்கள். அதற்கு நாரபதம்னு இன்னொரு பெயர் உண்டு. அதான் நம்ம தானே அவன் நாராயணன், நம்ம நரன், நம்மலாம் நரநாராயணன் தானே. நரநாராயணா என்று அங்கே திருமந்திரார்த்தத்தை வெளியிட்டு அருளி செய்தார் இறைன்னு. அந்த நரகாங்கிறத நாரபதம். நான் இங்கே சொல்கிறது நாரபதம், அது அழிக்க முடியாத. ஆமாம், நாரபதம் என்னும் சொல்வார்கள். அதுக்கு இன்னொரு பெயர் என்பதாக காட்டுகிறார். அதாவது திருமந்திரத்தின் 2வது மற்றும் 3வது பதங்கள் பிரணவத்தை எவ்விதம் விளக்குகின்றது என்பதை அருளி செய்கிறார். திருமந்திரத்தில் 2வது பதம் எது? 2வது 3வது அது ஊ அம்மா. அந்த ஊவும் மாவும் 3வது பதங்கள் பிரணவத்தை எவ்விதம் விளக்குகின்றன என்பதை இங்கே மேலே காமிக்கிறார். அதாவது அந்நிசேஷத்துவத்தை கழிக்கிற விடத்தில் அனன்யரிலே அந்நிதமனாய் சொல்லப்பட்ட தன்னை வழியாக சொல்லி கழிக்கையாலே என்பதாக காமிக்கிறார். இப்போ உகாரத்தை விவரிக்கிறது. அதாவது அந்நிசேஷத்தை கழிக்கிற விடத்தில், அந்நிசேஷத்துவம் கழிக்கிற, நான் உனக்கே அடிமை மற்றவர்களுக்கு அடிமை இல்லை அப்படிங்கிறது அந்நிசேஷத்துவம் கழிகிறது. மற்றவர்களுக்கு அடிமை இல்லை என்பதை தவிர்க்கிறது, கழிகிறது. அந்நியரிலே அந்நிதவனால் சொல்லப்பட்ட தன்னை வெளியாக சொல்லி கெடுக்கையாலே, அந்நியரிலே அந்நிதவமாக சொல்லப்பட்ட தன்னை. இப்போ நான் உனக்கே அடிமைன்னு எனக்கு சேஷத்துவம் வரும் பொழுது மற்றவர்களை காட்டிலும் நான் விலட்சணமாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன். அந்நியரிலே அந்நிதவனாக சொல்லப்பட்ட தன்னை வெளியாக சொல்லி கழிக்கையாலே உகாரத்தை விவரிக்கிறது நமசு. இந்த நமசுங்கிறது நமகாங்கிறது உகாரத்தை சொல்லுது. அங்கே உகாரம் மத்திய பதம், இங்கே நமசும் மத்திய பதம். ரட்சகனான ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் ரட்சபூத சேதனாச்சேதனங்களையும் ரட்சணோபமான குணாதிகளையும் ரட்சண பிரகாரத்தையும் விசதகமாக சொல்லுகையாலே அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம். இந்த நாராயண பதம் அகாரம், அகாரவாச்சியான எம்பெருமான், அவனே நாராயணன். அவனுக்கு என்ன விசேஷனம் அப்படின்னா ரட்சகனான ஈஸ்வரனுடைய சுரூபத்தையும் அவன் தான் நம்மை காக்கும் கடவுள் கண்ணபிரான் என்பதாக ரட்சகனான ஈஸ்வரனுடைய சொரூபம், காப்பாற்றக்கூடிய எம்பெருமானுடைய சொரூபம், ரட்சபூத சேதனாச்சேதனங்களையும் ரட்சணோபாதியான குணாதிகளையும் சேதனாச்சேதனங்களை அவன் ரட்சிக்கிறான். அப்படி அவன் ரட்சிப்பதனாலே அவன் ரட்சணோபாதியான குணம், காக்கும் தன்மை உடைய குணம் அவனுக்கு வருது. அந்த குணத்தை உடையவன். ரட்சண பிரகாரத்தையும் எப்படி இவர்களை ரட்சிக்கணும் என்பதையே அவனுக்கு தெரியும். அந்த பிரகாரத்தையும் விசதமாக சொல்லுகையார், அதை எலாபரேட்டாக, அதை நன்றாக, அதை தெளிவாக சொல்லுகையாலே அகாரத்தை விவரிக்கிறது நாராயணவதம். அகாரம் என்று நாராயணவதத்தை விவரிக்கிறது. அதுக்கு நாகிஞ்சித் குர்பதக சேஷத்துவம் அகிஞ்சித் கரச சேஷத்துவ அனுபவத்திகி என்கிறபடியே கிஞ்சித்காரம் இல்லாத போது சேஷஸ்வ சித்தி இல்லாமையால் தற்சித்திக்கு உறுப்பான கிஞ்சித்காரத்தை பிரதிபாதிக்கிற சதுர்த்தி சேஷத்துவம் ஆசிரியமான ஆத்மவஸ்துவை சொல்லுகிற மகாரத்தை விவரிக்கிறது என்பதாக காட்டுகிறார். அதான் சப்த ஜாலங்கள் தான் எல்லாம்.
ஆனால் அது பிரித்து மனசில் வாங்கிட்டோன்னா அதாவது இந்த அனிசேஷத்துவம் கழிக்கிறதுங்கிறத அந்நியரிலே அந்நியமான சொல்லப்பட்ட தன்னை வெளியாக சொல்லி கலிக்கையாலே ஒரு உபகாரத்தை விவரிக்கிறது நமசு என்பதாக சொன்னார். ரக்ஷகரான ஈஸ்வரனுடைய சுரூபத்தை சொல்லும்போது ரக்ஷபூதனான சேதனாச்சேதனங்களையும் ரக்ஷணோபாயமாய குணாதிகளையும் ரக்ஷண பிரகாரத்தையும் விசதமாக சொல்லிக்கையாலே அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம்னு சொன்னார். இப்போ அடுத்தாப்புல நாக்கிஞ்சித் அகுர்வன் சேஷத்துவம் அகிஞ்சித் கதக்ஷ சேஷத்துவம் அனுபத்திகி என்கிறபடியே என்பதாக என்ற இடத்தை காமிக்கிறார். அந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா மீமாம்சா வாக்கியம். இந்த மீமாம்சா வாக்கியத்திலே ந அகிஞ்சித் குர்வத் அசேஷத்துவம் அப்படின்னா கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லை. அவனுக்கு நீங்கள் நான் ஒருத்தருக்கு அடிமைன்னு சொல்லிட்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணா எம்பெருமானுக்கே நான் சேஷன் அவனுக்கே அடிமைனா அப்போ நீ அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும். அவனுக்கு கைங்கரியம் பண்ணாமல் நான் அவனை சார்ந்தவன் அவனுக்கு அடிமைன்னு சொல்லிட்டு தான் பிரயோஜனம் கிடையாது. ஆகவே கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லை. இது மீமாம்சா வாக்கியம். நான் கிஞ்சித் அகுர்வதே அசேஷத்துவம். இது அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யான்னு சாதிச்சிருக்காரு. அது இதுவும் ஒரே இதுதானே அர்த்தம் தானே. அது எனக்கு தவிர வேற கதி கிடையாதுன்னு. அது அப்போ அது அனன்ய சரணத்துவம் அனன்ய கதித்துவம். இது நான் உனக்கே ஆட்சி உனக்கு நான் உண்மை நான் சேர்ந்தவன் உனக்கு அடிமைப்பட்டவன் அப்படின்னு சொல்லி நீர் மாட்டு நான் மாட்டு இருக்கேன் உனக்கு ஒன்றும் கைங்கரியம் பண்ண மாட்டேன் நீ கூட்டாடு நான் வரமாட்டேன் அப்படின்னு இருக்குது அந்த தன்மை. அதுக்கு உன்னை விட்டா வேற கதி கிடையாது. உண்மை விட்டா ஒரு கதிகான்னு சொல்லிட்டோம் உண்மை விட்டா ஒரு கதின்னு சொல்லிட்டோம் அவர் பக்கமே போகாமல் இருந்தேர்னா கைங்கரியம் வேணும். உண்மை விட்டா நீர் தான் எனக்கு எல்லாம் ஆனால் உங்கள் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னா அது சொல்லணும்னா அந்த லௌகிக விஷயம் சொல்லணும். அப்புறம் ஏகாந்தமாக சொல்கிற அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அகிஞ்சன்யா அனன்ய கதிக்கு நூற்ற நோன்பே எல்லாம் சொல்லிட்டு நீர் மாட்டு நீரும் நான் மாட்டு நான் இருக்கேன் நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருந்தேருண்ணா அப்படின்னு கேட்குறேன். அப்படி இருந்தால் அந்த அடிமைத்தனத்துக்கு பிரயோஜனம் இல்லை. அடிமைத்தனத்துக்கு என்ன பிரயோஜனம்னா நீ கைங்கரியம் செய்தால்தான் அந்த அடிமைத்தனத்துக்கு பிரயோஜனம். சேஷத்துவத்துக்கு என்னென்னா கைங்கரியம் பிரதானம். கைங்கரியம் இல்லையே சேஷத்துவம் இல்லை. நான் அனன்யா இருக்கும் அனசேஷத்தான் ஊன்னு பேசிட்டு நான் சுவாமி பக்கமே வரமாட்டேன் ஆச்சாரியன் பக்கமே வரமாட்டேன் அவர் பக்கமே அவர் ஏதாவது சொன்னான்னா அடியேன்னு சொன்னேன் முடியாது அடியேன்னா முடியாது என்னப்புறம் என்னோட அடியேன் வேண்டியிருக்குன்னா அடியேங்கிறதே சேஷத்துவம். அப்போது சொன்னதை நீ செய்யணும் உனக்கே நான் ஆட்சேபன்னு அவர் சொன்னதை செய்யாமல் அடியேன்னு சொன்னான் இது பண்ணுறான்னா அடியேன் முடியாது அடியேன் அப்படின்னா முடியாது அடியேனுக்கு அப்புறம் அடியேன் என்ன வேண்டியிருக்கு அடியேனே வேண்டாமே முடியாதுன்னு சொல்லிட்டு போகலாமே. அப்போ அடியேன்னு சத்தம் சேஷத்துவத்தை காட்டுகிறது. சேஷத்துவத்தை காட்டும் போது அவர் சப்மிஷம் அவர் சொல்கிறத கேட்கணும். அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நீ மாட்டு உங்கள் பாட்டு பாரு நான் என் பாட்டு நீ யார் எனக்கு சொல்கிறது அப்படின்னா அவன் சேஷத்துவ பூர்த்தி இல்லை. அந்த சேஷத்துவ பூர்த்தி இல்லாத போது கைங்கரியத்தில் ருச்சி வராது. கைங்கரியம் ருச்சி இல்லை என்றால் சேஷத்துவம் பூர்த்தி இல்லை அப்படின்னா கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லை அப்படிங்கிறது மீமாம்ச வாக்கியம். இன்னொரு மீமாம்ச வாக்கியம் காமிக்கிறார் அகிஞ்சித் கரச சேஷத்துவ அனுப்பத்தி என்பதாக. அகிஞ்சித் கைங்கரியம் செய்யாதவன் அடிமைத்தனத்தில் முழுமை பெற மாட்டான். இதை இப்படி சொல்கிறார் ஒரு வாக்கியத்தில். அதே வாக்கியத்தில் இன்னொரு அப்படி சொல்கிறார். முதல் வாக்கியத்தில் எப்படி சொல்கிறார் கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லைன்னா இங்கே கைங்கரியம் செய்யாதவன் அடிமைத்தனத்தில் முழுமை பெற மாட்டான் அப்படின்னு சொல்கிறார். ஆகவே என்ன தேர்றது அப்படின்னா கைங்கரியமே முக்கியம். கைங்கரியம் தான் முக்கியம். சேஷத்துவம் எனக்கு இருக்குன்னு அப்படி இருமாந்து இருந்துட்டோ நீ எம்பெருமானுக்கோ ஆச்சாரியனுக்கோ பெரியவாளுக்கோ கைங்கரியம் பண்ணாமல் இருக்குமையானால் அது எப்படி என்றால் அது அவனுக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டு அவர்களை தன்னுடைய தாய் தந்தைகளுக்கு தான் கைங்கரியம் பண்ணணும். இவன் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன்னு ஒரு வீட்டில் ஒரு இடத்துல காமிக்கிறார். இவனுக்கு இவன் பெரிய அரசன் இவன் பணக்காரன் என்ன ஒரு ஆளிட்டு அடிமை கொள்ளுமா போலே அப்படின்னு. அப்பா அம்மா யார் பார்த்துக்கிறா நான் தான் பார்த்துக்கிறேன். எங்கே பார்த்துக்கிறா கள்ளக்குறிச்சியில் ஹோமில் இருக்கான்னு. ஹோமுக்கு யார் பைசா கொடுக்குறா நான் தான் பார்த்துக்கிறேன். அப்போ யார் பார்த்துக்கிறா நான் தான் பார்த்துக்கிறேன்னா இவனுக்கு நீர் சத்தியாதனம் அப்படிதான் ஆளிட்டு அடிமை கொள்ளுமா போலே அப்படின்னு. எங்கள் அப்பா இருக்கார். எங்கள் அப்பா எங்கே இருக்காருன்னா மெட்ராஸில் இருக்கார். யார்கிட்ட இருக்காருன்னா பொன்னாத்தில் இருக்காருன்னா பொன்னாத்தில் எங்கே இருக்காருன்னா பொண்ணா எங்கே இருக்குன்னா வேளாச்சேரியில் இருக்குன்னா வேளாச்சேரியில் எங்கே இருக்காருன்னா வேளாச்சேரியில் வாம்பு இருக்குது. பொண்ணு டெல்லியில் இருக்கா. வேளாச்சேரியில் யாராவது இருக்காருன்னு பொன்னாத்தில் இருக்கான்னு. அது பிள்ளைக்கு ஒரு கொத்தை கொண்டு வரதுக்காக வேண்டி பொன்னாத்தில் இருக்கேன்னு சொல்கிறது தெரிஞ்சு வர பொண்ணு இருக்காளோன்னா பொண்ணு அங்கே கிடையாது. பொண்ணு எங்கே இருக்கான்னா பொண்ணு டெல்லியில் இருக்கா.
ஆனால் லோகத்திலே வார்த்தை என்ன, ஒரு பையன் பார்த்துக்கல போலுக்கு அவர் பொன்னாத்துல இருக்காருன்னு சொன்னா அப்படின்னா, பொண்ணூர் வீடு வாங்கியிருக்கா, அந்த ஆற்றுல இருக்கா, பொண்ணு பார்த்துக்கிறாளோ, பொண்ணு பார்த்துக்கிறேன். அதுபோல ஒரு தாய் தந்தையரை இவன் கவனிச்சிக்கிறான், அவள் ஏதோ ஹோமில் இருக்கா, ஏதோ விருத்தாசிரமத்தில் இருக்கா, அது கவனிச்சிக்கிறது, அந்த விஷாதத்துக்கு பணம் கொடுக்கறது இவன். ஆனால் இவனுக்கு தான் கவனிச்சிக்கிறான், அது இன்டைரக்டாக கவனிச்சிக்கிறான். அவன் சாட்சாத்தா இல்லையே, அவன் சாட்சாத்தா போய் பண்ணலையே. அவன் தான் இருந்து கூட இருந்து தூக்கி வச்சு குளிப்பாட்டி அவளை வந்து என்ன வேணும்னு கேட்டு, பால் வேணுமா வேணுமா, ராத்திரி தூங்கினியா சாப்பிட்டியா, நாளைக்கு என்ன வேணும் என்ன ஏதுன்னு கூட இருந்து விசாரிக்கிறது ஒரு புள்ள பண்ணான்னா அது பெற்றோர்களுக்கு அது ஒரு சந்தோஷமாக இருக்கா. நம்ம கவனிச்சிக்கிறானே, நம்ம பார்த்துக்கிறானே, நமக்கு இது பிள்ளை இல்லாட்டி யார் கவனிப்பா, பெருமாள் நமக்கு எத்தனை நாள் வச்சுருக்கானா, அவனுக்கு கஷ்டம் கொடுக்குறானே, சீக்கிரம் திருவடி சேர்த்துக்க மாட்டானா என்ன அவள் பிரார்த்திப்பான். ஆனால் இவன் தான் செய்கிறான். ஆனால் இவன் செய்கிறது பணத்தை வீசிட்டோ, இவன் ஒன்றுமே செய்யாமல் யார் செஞ்சாருன்னா பொன்னாத்துல இருக்கிறார். அந்த கதை தான், அந்த கதை தான். அதே மாதிரி இளையபெருமாள் மாதிரி கைங்கரியம் அதான் கூட இருந்து அனவரந்து ஜாக்கிரதகா சபதச்சவ, அதுவும் இரவு பகல் வரும், கங்குளும் பகலும் கண் தொழிலறியா அப்படியே பண்ணணும் அந்த கைங்கரியம். இவருக்கு என்ன வந்துடுதோ அப்படின்னு அப்படியேப்பட்ட கைங்கரியம் இளையபெருமாள் போலே செய்வார்கள் உண்டு. கைங்கரியம் செய்யாதவன் அடிமைத்தனத்தில் முழுமை பெற மாட்டான் என்பதாக அதை காய்க்கிறார். எப்படி கிஞ்சித்காரம் இல்லாத போது சேஷத்துவ சித்தி இல்லை. கிஞ்சித்காரம்னா கொஞ்சம் கூட அவனுக்கு அடிமை பண்ணல, கொஞ்சம் கூட ஒரு கைங்கரியம் பண்ணல. அப்படிங்கும் போதோ எனக்கு சேஷத்துவ பூர்த்தி நான் தானே பார்க்குறேன், அப்படி நான் தானே எங்கள் அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணுறேன் அப்படின்னா, நீ கைங்கரியம் பண்ணுற, நீ சாட்சாத்தா பண்ணலையே, ஒன்று பணம் இருக்குது, பணத்தை விட்டு அடிக்கிறேன். ஆகவே என்கிறபடியே கிஞ்சித்காரம் இல்லாத போது கொஞ்சம் கூட நீ பண்ணாத போதும் சேஷத்துவ சித்தி கிடைக்காது. சேஷத்துவ சித்தி இல்லாமையாலும் சித்திக்கு உறுப்பான கிஞ்சித்காரத்தை அந்த சித்தி ஏற்படணும்னா என்ன பண்ணணும், சிஞ்சித்காரம் பண்ணணும். அந்த சிஞ்சித்காரத்துக்கு உறுப்பு கிஞ்சித்காரத்தை பிரதிபாதிக்கிற அந்த கிஞ்சித்காரத்தை எது பிரதிபாதிக்கிறது, சதுர்த்தி பிரதிபாதிக்கிறது. சதுர்த்தி என்ன, சேஷத்துவாசனமான ஆத்மாவஸ்துவை சொல்லுகிறது. நான் நாராயணனுக்கே அடிமைங்கிற சதுர்த்தியாலே சேஷத்துவ ஆசிரியமான இந்த ஆத்மவஸ்துவை சொல்லுகிறது. எது, மகாரம். அப்படி மகாரத்தை விவரிக்கிறது. மகாரவாட்சியான ஆத்மாவினுடைய நித்தியத்துவம், மகாரவாட்சியான ஆத்மா நித்தியம் தானே. அப்போ மகாரவாட்சியான ஆத்மா நித்தியம். அந்த மகாரவாட்சியான ஆத்மாவினுடைய நித்தியத்துவம் ஏகரூபத்துவம் பகுத்துவம் தொடக்கமானவற்றை பிரதிபாதிக்கிறாரு. அந்த ஆத்மாவை ஏகம் என்றும் சொல்வார்கள், பலன்னு சொல்லுவார். எப்படி ஏகம் என்ன, என்னுடைய ஆத்மா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு ஒருமையிலே ஏகவச்சனம். என்னுடைய ஆத்மா, உன்னுடைய ஆத்மா, அப்போ திவ்யவச்சனம். என்னுடைய ஆத்மா திவ்யவச்சனம். பலருடைய ஆத்மா, எல்லாரும் அனேன ஆத்மனேன அனுப்பிரவிசிய அப்படின்னு எல்லாருடைய இடத்துலையும் சேதனா சமஸ்த சேதனா லட்ச இடத்துலேயே ஆத்மனா அனுப்பிரவிசி இருக்கானா இல்லையா. அப்போது அதான் ஒன்றென பலவரங்கிறார் ஆழ்வார். ஒரு வஸ்து தான் எம்பெருமான், அது பல ஒன்றென பலவர. ஒரு வஸ்து பரபிரம்மங்கிறது ஒன்றும், ஆனால் அது பல வஸ்துக்களாக ஆகிறது. அப்படி இந்த மகாரவாட்சியான ஆத்மாவனுடைய நித்தியத்துவம், ஆத்மா நித்தியம், அது மகாரவாட்சியன், அது சேஷத்துவம் இல்லாத போது கைங்கரிய பூர்த்தி இல்லை. கிஞ்சித்கரமாவது சேஷத்துவம் செய்ய வேண்டும். அந்த கிஞ்சித்காரம் இல்லாமையால் அந்த சித்திக்கு உறுப்பான கிஞ்சித்காரத்தை பிரதிபாதிக்கிற சதுர்த்தி. அந்த கிஞ்சித்காரத்தை எது சொல்கிறது அப்படின்னா, உமக்கே நாமா செய்வோம்னு இந்த நாராயணாயங்க ஆயசப்தம் சதுர்த்தியை கழிக்கிறது. இந்த சேஷத்து ஆசிரியமான ஆத்மவஸ்துவை சொல்லுகிறது, மகாரத்தை விவரிக்கிறது. இது மகாரம் சேஷவஸ்து. அந்த மகாரவாட்சியான ஆத்மாவனுடைய நித்தியத்துவம், அந்த மகாரவாட்சியான ஆத்மா இருக்குது, அது நித்தியம். அது நித்தியமாகவும் இருக்குது, ஏகரூபமாகவும் இருக்குது, பல பகுத்துவமாக தொடக்கமாகவற்றை பிரதிபாதிக்கும். அந்த ஆத்மா ஒன்றென பல ஆத்மாக்களாக இருக்கா, ஒரு ஆத்மாவாக இருக்கா, ஒவ்வொரு சரீரத்தும் ஒவ்வொரு ஆத்மா, பலவிதமான ஆத்மாக்கள். இப்படி மகாரத்தை விவரிக்கிறது நாரபதம் என்றும் சொல்லுவார்கள். இந்த நாரபதம் நாராயணா இருந்து இந்த மகாரத்தினுடைய விவரணம் தான் நாரபதம் அப்படின்னு சொல்லுவார்கள் என்பதாக காட்டுகிறார். மனசுதான் மனசுதாச்சா. எப்படி மற்றவர்களுக்கு ஜீவன் அடிமை அல்லன் என்று கூறுவதன் மூலம் தன்னையும் மற்றவர்களையே சேர்த்து கொண்டு இவன் தனக்குத்தானே அடிமைப்பட்டுவன் எண்ணத்தை அந்த உகாரம் நீக்குகிறது. பிராட்டியினுடைய ஒரு புருஷாகாரத்தினாலே நான் எனக்கும் அடிமை இல்லை, பிறருக்கும் அடிமை இல்லை என்ற எண்ணத்தை இந்த உகாரம் நீக்குகிறது. ஆகவே நமகா என்ற பதம் ஊ என்னும் எழுத்தை விவரிப்பதாக உள்ளது. அந்த ஊமால பிராட்டி இருக்காளே, அந்த ஊனுடைய விவரணம் என்ன, நமப்பதம்.
நமபதத்தினுடைய சுருக்கம் என்ன? ஊ. இப்படி நமகா என்ற பதம் ஊ என்னும் எழுத்தை விவரிப்பதா, அதுதான் விவரணம்னா என்ன, சூத்திரம் என்னங்கிறதான் சொன்னேன். அது அந்த ஊ ஒரு சூத்திரமாக வச்சுங்க. அதனுடைய விவரணம் நமகா. நமகா விவரணம்னா ஊ அதுக்கு சூத்திரம் சொல்லி விவரிப்பதாக உள்ளது. நாராயண என்ற பதம் அனைத்தையும் காக்கும் ஈஸ்வரனுடைய சொரூபம். அவனால் ரட்சிக்கப்படும் சேதனங்கள் அவ்விதம் ரட்சிக்க அவனுக்கு துணையாக உள்ள அவனுடைய ஏன் அவன் ரட்சிக்கணும்னா அவன் தண்டிக்கக்கூடாதான்னா, அவன் கருணாமூர்த்தி, காரியமே வடிவானவன், அவனுக்கு தண்டிக்கவே தெரியாது. ஆகவே அவனுடைய திருக்கல்யாண குணங்கள் மற்றும் ரட்சிக்கும் முறை, எப்படி ரட்சிக்கணும் அப்படின்னா ரட்சிக்கும் முறையும் தெரிஞ்சுக்கணும். இவனை தண்ணியில் விழுந்துட்டான்னா இவனை ரட்சிக்கிறேன்னா இந்த ஓடத்தேடே ஒழுக ஓடம் போலே ஆகிடும். இவனை எப்படி ரட்சிக்கணும்? தண்ணியில் விழுந்தவன் அவனுக்கு நீஞ்ச தெரிஞ்சு அவனை காப்பாற்றவன் பலிஷ்டராக இருந்து அவனை காப்பாற்றிருந்தா தான் அவனை காப்பாற்ற முடியும். இவனே காப்பாற்ற முடியாதுன்னா விழுந்தவனை எப்படி காப்பாற்ற முடியும்? ஆகவே ரட்சிக்கிற முறையும் எப்படி தெரியணும். அது தெரியாட்டா ஓடத்தோட ஒழுகர் ஓடம் போலே அப்படின்னா ஒரு போட்டு, அது ஓட்டை, அந்த ஓட்டையில் தண்ணி ஏறிண்டே வருது. அப்புறம் ஒழுகல் ஓடம்னா சரி கீழே தான் வருதுன்னா மேலே பரவாயில்லைன்னா மேலேயும் ஓட்டை, எல்லா இடத்துலையும் ஓட்டையாக இருந்தால் ஓடத்தோட ஒழுக ஓடம் போல எல்லாம் சேர்ந்து அமிழ்ந்து அவர்கள் நசிப்பார்கள். அதுபோல ரட்சிக்கும் முறை ஆகியவற்றை கூறுகிறது. ஆக இந்த நாராயண என்ற பதம் ஆ என்னும் எழுத்தை விளக்குவதாக உள்ளது. நாராயண பதம் அகார வாச்சியமான எம்பெருமானை குறிக்கிறது. அப்படி குறிக்கும் பொழுது இந்த 2 மீமாம்சா வாக்கியத்தை கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லை, கைங்கரியம் செய்யாதவன் அடிமைத்தனத்திலிருந்து முழுமை பெற மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இவர் கைங்கரியம் பண்ணணும். இப்படி மேலே உள்ள இந்த 2 மீமாம்சா வரிகளின்படி கைங்கரியம் செய்யாமல் அடிமைத்தனம் இல்லை என்று ஆகிறது. ஆக ஆய என்னும் 4ஆம் வேற்றுமையானது அடிமைத்தனத்திற்கு இலக்கான உள்ள ஜீவனை குறிக்கிறது. இதன் மூலம் இந்த 4ஆம் வேற்றுமையானது மா என்னும் எழுத்தை விளக்குகிறது எனலாம். அந்த 4ஆம் வேற்றுமை உருவான உனக்கே நாமாற் செய்வோம் என்றது மா என்னும் எழுத்தை விளக்குகிறது. இந்த மகார வாச்சியமான ஆத்மா இவன் தானே அவன் நாராயணாயன் என்று அவனை போய் அவனுக்கு சேஷத்துவம் பண்ணணும். ஆகவே மா என்னும் எழுத்தை விளக்கிறது. ஒரு சில பேர் சொல்வா நார என்ற பதம் மா என்னும் எழுத்தின் விளக்கமாக உள்ளதாகவும் கொள்வார்கள். இதன் மூலம் ஆத்மா நித்தியமானது, அது ஒரே தன்மையானது, அது பல உள்ளது போன்றவை வெளிப்படுகின்றன என்பதை காட்டி மேலே அடுத்த சூத்திரத்திலே போகிறார். அடைவே விபரியாதொழிகிறது, விரோதி போய் அனுபவிக்க வேண்டுகையாலே என்பதாக காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் அப்படின்னா, அக்ஷரக்கிரமத்தில் விபரியாதே வித்கிரமமாக விவரிப்பான் என அருளி செய்கிறார். அடைவே என்று தொடங்கி என்பதாக அக்ஷரக்கிரமத்திலே விபரியாதே. ஏன்னா ரொம்ப ஆச்சரியமான ஒரு அங்கே சங்கதினா அவதாரிகை. எப்படி அவதாரி வைக்கிறார்னா அக்ஷரக்கிரமத்திலே விவரியாது. மேல்குடைய சூத்திரத்தில் என்ன சொல்லியிருக்கார்? உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயண பதம், மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி என்ன உகார அகார மகாரத்தை சொல்கிறார் கீழே சூத்திரத்தில். அப்போ இங்கே கேள்வி என்ன கேட்குறாருன்னா மாமனிகள் அவதாரிகை, அக்ஷரக்கிரமத்திலே விவரியாது, அக்ஷரகன் ஆபூமாக தானே சொல்லணும், அதை விவரியாதே வித்கிரமமாக விவரிப்பானே. முதலிலே உகாரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அகாரத்தை சொல்லி அப்புறம் மகாரத்தை ஏன் சொல்வானே? அகார உகார மகாரம் வருஷக்கிரமமாக சொல்லாமே. உகாரத்தை சொல்லி அந்த உகாரத்தை விவரிக்கிறது நமசுன்னு சொல்லி அப்புறம் அகாரத்தை சொல்லி அந்த அகாரம் நாராயண பதம்னு சொல்லி அப்புறம் மகாரத்தை சொல்லி இந்த மகாரத்துக்கு விவரணம் சதுர்த்தி, அது நாரபதம் என்னும் சொல்வார்கள்னு உகார அகார மகார ஊ ஆ மா சொல்லணும். ஆவுமா தானே சொல்லணும் கிரமமா, கிரமத்தையே மாறாக சொல்கிறார் அப்படின்னு அங்கே ஒரு சங்க எழுப்பது மாமனிகளுக்கு அவர் சொல்கிறார். அக்ஷரக்கிரமத்திலே விவரியாது, ஆவுமாங்கிற கிரமத்திலே விவரியாதே வித்கிரமமாக விவரிப்பான். எதுக்கு இப்படி மாற்றி சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு அருளி செய்கிறார். அடைவே என்று தொடங்கி அடைவே விவரியாதொழிகிறது, விரோதி போய் அனுபவிக்க வேண்டுகையாலே என்பதாக அடுத்த சூத்திரம் 77வது சூத்திரம். அதாவது இந்த மேலே உள்ள சூர்ணகில் பிரணவத்தின் எழுத்துக்களான ஆவுமா என்பதை அதே வரிசையில் கூறாமல் ஏன் மாற்றி கூற வேண்டும் என்று ஒரு வினா, ஒரு கேள்வி, ஒரு சங்கை மனதிலே பிறக்குமானால் அதற்கு விடை அருளி செய்கிறார் என்பதாக காட்டி, அதாவது அக்ஷரக்கிரமத்திலே
விவரியாதொழியாது. அந்த வரிசைப்படி கூறாமல், எந்த வரிசைப்படி? ஆவுமா, இந்த பிரணவத்தை பிரித்தால் ஆவுமா, ஆவுமா என்று சொல்லாமல் அந்த வரிசைப்படி கூறாமல் ஏன் மாற்றப்பட்டது என்றால், நாராயண என்ற பதத்தின் மூலம் கூறப்படும் ஈஸ்வர அனுபவத்திற்கு தடை ஏற்படுத்த வல்லதான அகங்காரத்தையும், நான் என்ற எண்ணம் மமகாரத்தையும், என்னுடைய என்ற எண்ணம் மமகாரம், அதை விளக்க வேண்டும் என்பதாகும். இந்த அகங்கார மமகாரங்களை விளக்கி அது போனப்புறம் பகவத் அனுபவம் ஏற்படாமல் தடுக்கும், பகவத் அனுபவத்திற்கு நடுவே வருகின்ற தடைகளெல்லாம் நீக்கி அந்த அனுபவம் ஏற்படாமல் அந்த பகவத் அனுபவத்திற்கு நடுவிலே தடுக்கும் விரோதிகள், அந்த விரோதிகள் எல்லாம் கழிந்த பின்னர் பகவத் அனுபவம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இதை முதலே சொல்லும் வரிசை கிரமத்திலே சொல்லாமல் கிரமம் மாற்றி சொல்லுகிறார் என்பதாக காட்டுகிறார். ஆக அக்ஷரக்கிரமத்திலே விபரியாதொழிகிறது அகார விவரமான நாராயண பகவத்தில் பகவத் அனுபவத்துக்கு. எதுக்கு நாராயண பகவத்தை முதல்ல சொல்கிறார் அப்படின்னா, நாராயண பகவத்தை அகாரத்தை விவரித்து மகாரத்தின் விவரணத்தை சதுர்த்தீரேன்னு சொல்கிறார். அதுக்கு காரணம், அகார விவரணமான நாராயண பதத்தில் பகவத் அனுபவத்துக்கு விரோதியான அகங்கார மமகாரங்கள் நமசுக்களாலே கலியும், நமப்பதத்தாலே, நமகான இது என்னை சார்ந்தது அல்ல, அந்த நமப்பதத்தாலே, நம என்ற அந்த பதத்தாலே கலியுண்டு போய், அது போய் அதுக்கு விரோதியெல்லாம் போய் பின்னைய நாராயணனை அனுபவிக்க வேண்டும் என்பதனாலே முதலில் உகாரத்தை சொல்லி அவள் புருஷாகார பூதை அவள் உமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாள். அதுக்கப்புறம் அகார வாச்சியான நாராயண பதத்தை விவரித்து மகாரார்த்தத்தை விவரிக்கிறது. அதனாலே இங்கே கிரமம் மாற்றி சொல்லியிருக்கோம். நீ சொல்லப்படி கிரமம்னாலே சொல்லணும், அகார உகாரம் சொல்லணும். எதுக்கு இந்த கிரமம் தட்டுமாறி கிடக்குமா போலே, அந்தரத்திலே தட்டுமாறி கிடக்குமா போலே என்பதாக வீட்டிலே ஒரு இடத்துல எடுக்கிறார். அதுபோல இங்கே ஏன் தட்டுமாறி கிடக்கு அப்படின்னா, இந்த ஜீவனுக்கு அக்ஷரக்கிரமத்திலே விவரியாது ஒழிகிறது. இவனுக்கு அகார விவரமான நாராயண பதத்திலே பகவத் அனுபவத்துக்கு ஏதாவது விரோதிகள் வறுமையானால் அந்த விரோதிகளை எல்லாம் கழிக்க வேண்டும் என்றாலே நமஸ்தத்தினால் அவளை கழித்து பின்னை இவனுக்கு அந்த நாராயண பதத்தினுடைய மேன்மையும் பெருமையும் தெரிந்து இவன் அனுபவிக்க வேண்டும் என்கையாலே தட்டுமாறாடி கிடைக்கு என்பதாக கரைக்கிறார். இனி மத்திய பதமான நமசுக்கு அர்த்தம் அருளி செய்வதாக அதில் அவாந்திர பேதத்தை அருளி செய்கிறார். நமசு என்றும் மா என்றும் இரண்டு பதம் என்று. இனி மேலும் மத்தியம பதமான நமசு தானே மத்தியம பதம். ஓம் நமோ நாராயணா மத்தியிலே இருக்கிறது நமசு. அந்த நமசுக்கு அர்த்தம் அருளி செய்வதாக அதில் அர்த்தத்தை சொல்ல அதில் அவாந்திர பதபேதத்தை அருளி செய்கிறார். அதில் அவாந்திர பதபேதம் அப்படின்னா, அதிலே அவாந்திரனா அதுக்குள்ளே இருக்கிறது, அது அவாந்திர பேதம். அவாந்திர அதுக்குள்ளே இருக்கும், ஆனால் பேதமாக இருக்கும். அந்த அவாந்திர பேதத்தை அருளி செய்கிறார். நமசு நா என்றும் மா என்றும் இரண்டு பதம் என்று என்பதாக. நடுவில் உள்ள பதமான நமகா என்பதற்கு பொருள் அருளி செய்ய தொடங்கி அந்த பதத்தை நா என்றும் மா என்றும் அருளி செய்கிறார்னு சொல்லி இந்த நமசு நகா என்னும் மா என்னும் இரண்டு பதம் என்பதாக அடுத்த சூத்திரத்தை காமிக்கிறார். நமகாங்கிறது ரெண்டு பதம் தானே, நா மா நமகா, ந என்றும் மா என்றும் நமகா நமகா என்றும். அதான் வேங்கடத்துறைவாருக்கு நமநலாங்கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது சுமந்தார்களுக்கு அது விசேஷத்துவம் ஆயிடுது. வேங்கடத்துறைவாருக்கு நமவென்னலாம் கடமை அது சுமந்தார்களுக்கு. இவன் திருவேங்கடத்தை நடத்தின வேங்கடத்துறைவாருக்கு நமகான்னு சொல்லிட்டா அதை அவன் ஒன்றை 10,000 எடுத்துக்கொள்ளுமா போலேன்னு, அது நம்ம போய் நம்ம என்ன சொல்லிட்டானே, நமக்கு இவன் அடிமையாகி விட்டானே, சேஷத்துவமாகிட்டானே, இவனுக்கு நம்ம அது சுமந்தார்களுக்கு. இவன் நமகான்னு சொல்லிட்டா இவன் பாவத்தை போக்கி எல்லாம் கழிக்கிறதெல்லாம் அவன் சுமக்கணும். அதெல்லாம் இவனுக்கு என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் அவன் வரைக்கும் இவனை தன்னுடைய கீழ் கொள்ள வேண்டியது போல அவனுடைய பொறுப்பு. ஆகவே இவ்விரண்டு பதங்களுக்கும் அர்த்தம் இது என்ன அருளி செய்கிறார். மா என்கிற இத்தால் என்று தொடங்கி என்பதாக. மா என்கிற இத்தால் தனக்கு உரியவன் என்கிறது, நான் என்கிற அர்த்தத்தை தவிர்க்கிறது. இப்போ நமகாங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மா என்கிற இத்தால் தனக்கு உரியன் என்கிறது. மமகாரம், அகங்காரம், மமகாரம், நான் எனக்கே உரியவன்மா அப்படிங்கிறனால. நான் என்றால் நான் என்கிறது இல்லைன்னு. இப்போ நமகா அப்படின்னா நான் எனக்கு உரியேன் அல்ல. யாருக்கு உரியேன்? கண்ணபுரத்துடையானுக்கு உரியேன் அப்படின்னு சொல்கிறது தான் அதனுடைய அர்த்தம். அதாவது மா என்று
சஷ்டந்தமான இம்மகாரத்தால் மகாரவாச்சியான ஆத்மாவுக்கு கீழ் சொன்ன தாதர்த்திய பிரதிகோடியான சுவார்த்தத்துவம் தோற்றுகையாலே தனக்கு உரியன் எண்ணமத்தை சொல்லுகிறது. மா என்பதில் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, மா என்ற பதம் 6ஆம் வேற்றுமை உருவு. இந்த பதம் மூலம் மா என்ற எழுத்தால் கூறப்பட்ட ஜீவன் தனக்கு தான் உரியவன் என்ற பொருளை அளிக்கிறது. நான் எனக்கு உடையவன் அல்ல, தான் எனக்கு உரியவன் என்ற பொருளை அளிக்கிறது. நான் எனக்கு உரியவன், நான் பிறருக்கு அடிமை இல்லை, எனக்கே உரியவன், அந்த அகங்காரத்தினாலே மமகாரத்தினாலே தெரிகிறது. ஆனால் இந்த நான் என்ற பதம் இனி சொல்கிறேன் அதை மறுக்கிறது. அதான் அன்றைக்கே சொன்னேன், தொம்மை அண்மை இந்த ஸ்லோகத்தில் பட்ட ஆச்சரியமாக அருள் செய்கிறார். அது மேலே மாமுனிகளும் காட்டுறார், மேலே வருது. ஆனால் இந்த நான் என்ற பதம் இதனை மறுக்கிறது. நான் எனக்கு உரியவன், நான் எனக்கே உரியவன், வணங்கா முடியாதன் இருந்தான்னா நீ உனக்கு உரியவன் இல்லை. அதனால தான் எந்த ஆகுதி பண்ணாலும் என்ன பண்ணாலும் இதம் நம்மம இதம் நம்மம இதம் நம்மம அப்படின்னு சொல்கிறோம். எல்லாம் கடைசியில் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி முடிக்கிறார். அந்த கேசவாதி ஹோமம் பண்ணும்போது எல்லாம் கிருஷ்ணாய நம, கிருஷ்ணாய நம, கேசவாய நமக, கேசவாய தன்னம, மாதவாய நமக, மாதவாய தன்னமக, ரிஷிகேஷாய நம, ரிஷிகேஷாய தன்னம, எல்லாம் ரிஷிகேஷனுக்கு இதன் நம்மம இதன் நம்மம, இது எனக்கு இல்லை எனக்கு இல்லைன்னு அந்த 12 துவாதச திருநாமங்களை சொல்லி அந்த ஆகுதிகளை பொறுத்து அந்த இது பண்ணுறது. அதனாலே மம இதம் மம அங்கே சொல்லுமத்தை சொல்லுகிறது. நான் மமங்கிறது நான் எனக்கு உரியவன் சொல்கிறது. நான்ங்கிறது அந்த நிஷேத வாக்கியமான நைஞாலயத்தை கழிக்கிறது. நிஷேத வாக்கியமான அதுக்கு பிரதிஷேதம் அது இல்லை என்பதை காமிக்கிறது. மா என்னை நான் எனக்கு உரியவன் காமிக்கிறது. நான் என்ன நீ உனக்கு உரியவன் அல்லன் என்பதை காமிக்கிறது. அந்த நஞ்சனா நகாரம், அந்த நகாரத்தாலி அத்தை கழிக்கிறது. நீ உனக்கு உடையவன் அல்லல், நீ உனக்கு உடையவன் அல்லன், நான் எனக்கு உடையவன் அல்லன் என்பதை அந்த நகாரம் காமிக்கிறது. இப்படி உபயபதத்தாலும் சொன்ன அர்த்தத்தை சேரப்பிடித்து அருள் செய்கிறார். இப்படி உபயபதத்தால் எந்த உபயபதம்? இந்த நான் ம இந்த ரெண்டு பதத்தையும் சேர்த்து சொன்ன அர்த்தத்தை அருள் செய்கிறார். ஆக நமகாயங்களைத்தால் தனக்கு உரியன் அல்லேன் என்கிறது என்பதாக நான் எனக்கு உரியன் அல்லேன் என்பதை நமப்பதார்த்தம் காட்டுகிறது. ஆக 80வது சூத்திரார்த்தால் நமகா என்கிறால் தனக்கு உரியன் அன்று என்கிறது. நமகா என்று சொன்னதினாலே நான் எனக்கு உரியவன் அல்லேன் என்பதாக காமிக்கிறது. எல்லாம் அவனுக்கே பதக்கிரமத்தில் அர்த்தம் சொல்லாதே விஸ்கிரமத்தை சொல்லுகிறது. பதக்கிரமத்தில் இப்போ நமக்கு அங்கே சொன்னார் இல்லையா, ஆவுமான் வருஷக்கிரமத்தாலே சொல்லாமல் அதை ஏன் மாற்றி சொன்னார் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுபோல் இங்கே பதக்கிரமத்திலே சொல்லாமல் நமகாங்கிறத முதல்ல மகாரத்தை சொல்லி அப்புறம் நகாரத்தை சொல்கிறாரு, அது நஞ்சு தடுக்கிறதுன்னு, அது ஏன் அப்படின்னு கேட்குறார். பதக்கிரமத்திலே அர்த்தத்தை சொல்லாதே விஸ்கிரமமாக சொல்லுகிறது. நிஷேதத்தை சொல்லி நிஷேதிக்க வேண்டுமையாலே. ஏன் மகாரத்தை சொல்லி நகா சொல்கிறது, நகா சொல்லி மகா சொல்லாமன்னா எதை நிஷேதிக்க வேண்டுமோ, எதை தள்ள வேண்டுமோ அந்த தள்ள வேண்டியதை முதலில் சொல்லி அதை நிஷேதிக்க வேண்டிய அதை தள்ளணும். அதை தள்ள வேண்டியதினாலே அந்த கிரமத்திலே சொல்லும்போது மகாரத்தை முதலிலே சொல்லி நகாரத்தை முன்னாடி சொன்னார் என்று சொல்லி அதுக்கு ஒரு சான்று எடுக்கிறார். வீடுமுன் முத்தமும் என்னுமா போலே என்பதாக நிஷேதபூர்வமாக நிஷேதத்தை சொல்லுகிறது என்று யோசிக்க வேணும். வீடுமின் முத்தமும் என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் என்ன சொல்கிறார்? வீடுமின் முத்தமும்னா விடுமின் அப்படிங்கிறது வீடுமின்னு தீர்க்கமாய் நடுலாயிரு குறில் நடுலாயிருக்காங்க. விடுமின் முத்தமும் அப்படின்னா எல்லாத்தையும் அற்றது பற்றது விட்டுறது வீடு எல்லாத்தையும் விட்டுரும் அப்படின்னு சொன்னான். வீடுமின் முத்தமும் சொல்கிற இடத்துல முத்தமும் விடுமின்னு சொல்லலை. எதுக்கு விடுமின் முத்தமும்னு சொன்னார்? முத்தமும் விடுன்னு சொல்ல எல்லாத்தையும் விட்டுருங்கோ சொன்னாங்கன்னா விடுங்கோ எல்லாத்தையுங்கிறார். எதுக்காக வேண்டி சொல்கிறார் வீடுமன் முத்தமும்னு அப்படிங்கிறத அந்த இடத்தை காட்டுகிறார். வீடுமன் முத்தமும் என்னவா போலே நிஷேதபூர்வமாக நிஷேதத்தை சொல்கிறது என்று யோசிக்க வேண்டும். முதல்ல எதை விடமோ அதை சொல்லணும், அதுக்கப்புறம் மற்றதை சொல்லணும். இங்கே எதை விட வேண்டும்? மமகாரத்தை விட வேண்டும். ஆகவே மமகாரத்தை முன்னே சொல்லி நகாரத்தை நஞ்சை பின்னே சொன்னார். அதுக்கு என்ன சான்றுனா வீடுமின் முத்தத்திலே ஆழ்வார் அருள் செய்தது போலே என்பதாக வீடுமின் முத்தமும் என்னவா போலே நிஷேதபூர்வமாக நிஷேதத்தை சொல்லுகிறது என்று யோசிக்க வேண்டும். அதுதானும் பரந்தபடியே இவர்தாமே அருள். அது எப்படி நிஷேதம், அது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே பரந்தபடிங்கிற ஒரு கிரந்தம் அருள் செய்திருக்கிறோம். அந்த கிரந்தத்தில் எதை நிஷேதிக்கப்படணும், எதை முதல்ல விடணும், எதை பத்தணும் அப்படிங்கிறத அது பறக்க சொல்லியிருக்கோம். அங்கே போய் கண்டுகொள்க என்பதாக சொல்லுகிறார்.
இப்படி தனக்கும் பிறருக்கும் உரித்தது என்று அநிசேஷத்துவத்தை நிசேஷித்த உகாரத்தை விவரிக்கிறதாகில் பிறருக்கு உரித்ததென்று எத்தனையும் விவரியாமல் தனக்குரியர் என்று என்ற இத்தையே விவரிப்பான் என்ற சங்கையிலே மேலே அருளச் செய்கிறார். பிறருக்கு உரியராமன் என்று தொடங்கி என்பதாக அடுத்த சூத்திரத்தில் இந்த இடத்துல ஆக நமகாங்கிற இத்தால் தனக்கு உரியவன் என்று என்கிறது நமகான்னு சொல்லிருக்கோம் இல்லையோ, அது வீடுமன் முத்தம்னு சொல்கிறாரு இல்லையோ. வீடுமன் முத்தத்தில் ஆழ்வார் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்மள எங்கள் விசதமாக அருளி செய்கிறார். வீடுமன் முத்தில் பார்த்துன்னா இதர விஷயங்களை விட்டு உங்களுக்கு வகுத்த விஷயத்தை பற்ற பாருங்கோள் என்கிறார். இதர விஷயத்தை விட்டு எது எது வேண்டாத வம்பு ஊர் வம்பெல்லாம் எழுந்து ஆத்தங்கரையிலே ஊரில் உள்ளதெல்லாம் வாஜாம கோச்சரம் அப்படின்னு ஊர் கதையெல்லாம் ஆத்தங்கரையில் குளிக்கும் போது தான் பேசுவாளாம். அது ஊரில் உள்ள வைஷமியம் ஆத்தங்கரையிலே வாஜாம கோச்சரம் என்பதாக காமிக்கிறார் இடத்துல. அதுபோல இதர விஷயங்களை விட்டு உங்களுக்கு வகுத்த விஷயத்தை பத்தப்பாரு. உங்களுக்குன்னு எது வகுத்த விஷயம், உங்களுக்குன்னு எது இருக்கோ அது உங்களுக்கு என்னது, நீ அவனுக்கு அடிமை சேஷத்தை, அது வகுத்த விஷயம். அதை விட்டுட்டு நான் அடிமை அவன் அடிமையாக இருக்கானா, நான் ஏன் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்காது. நீ அடிமையாக இருக்கியா, நீ கைங்கரியம் பண்ணுறியா, அதை பாரு. அவன் செயலையே அவன் போல உனக்கு வகுத்த விஷயத்திலே நீங்கள் பற்ற பாருங்கோ என்பதாக சொல்லி வீடு மின் என்னும் ஒரு சொல்லாய் கிடக்குமா. வீடு மின் அப்படின்னு ஒரு சொல், விடுமின் என்றதை நீட்டி வீடுமின் என்று கிடைக்கிறது ஆகுமா. குரில் நெருடாக கிடைக்கிறது. முதலிலே வீடுமின் என்பானேன், அது எதுக்கு வீடுமின் முதல்ல சொல்லணும் என்னில் சிறு பிரஜை கையிலே சர்ப்பத்தை பிடித்து கொண்டு கிடந்தால் புகட்டு புகடு நிற்க சொல்லி பெண்ணை சர்ப்பம் என்பாரை போலேயும். ஒரு குழந்தை, அந்த குழந்தை பாம்பை பிடிச்சிட்டு கையிலே நினச்சிட்டு ஒரு பாம்பை பிடிச்சிட்டு. அப்போ பாம்புன்னு சொன்னால் அந்த குழந்தை பயந்துடும். விடு விடு விடுண்ணா கைத்தை தான் விட சொல்கிறார். சரி விடு, அப்பா சொல்கிறேன், பெரியவா சொல்கிற விட்டுருவோம். அப்புறம் நீ பிடிச்சிருந்தது என்ன தெரியுமா, அது பாம்பா அப்படின்னு அதுபோல எதை விட வேண்டுமோ அதை முன்னே சொல்ல, அப்புறம் அது மற்றதை சொல்ல வேண்டும். இது அதனாலே வீடுமின் முத்தமும் அப்படின்னு சொன்னால் முத்தம் அதை விடணும் அப்படின்னு சொல்லுவா கூட இங்கே நமகாங்கிற இடத்துல இங்கே காமிக்கிறார். வீடுமின் இடத்துல என்று ஒரு பிரஜை சர்ப்பத்தை பிடித்து கொண்டு கிடந்தால் புகட்டு நிற்க சொல்லி பின்னே அது புகட்டு நிற்க சொல்ல அது கீழே போடு கீழே போடு. இது என்ன, இது கீழே போடு, நீ முதல்ல கீழே போட அப்புறம் சொல்கிறேன் போட்ட அப்புறம் என்ன தெரியுமா, அது பாம்பை யாத்திரை பிடிச்சிட்டு பாம்பா நான் கையில் தான் நினச்சேன் அப்படின்னு. அதாவது துளசிதாசருடைய சரித்திரத்தில் சொல்லுவாள். துளசிதாசர் பிரசங்காத் ஞாபகம் வரதுனால சொல்கிறேன். 9:45 துளசிதாஸ் பூரா ராமாயணத்தை பாடியிருக்கார். மானச சரிதம், ராம மானச சரிதம் பூரா. அவர் பூர்வாசிரமத்தில் அவள் ஆற்றுக்காரி பிரசவத்துக்கு ஆற்றுக்கு போயிருக்கா. இவள் அந்த காலத்தில் ஆடி மாதத்தில் தள்ளிப்பா. ஒரு நாள் அவளை பார்க்கணுன்னு போயிட்டா. போகும்போது ஒரு கதவெல்லாம் சாத்தியிருக்கு, நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. வந்தது தெரியக்கூடாது. அதனால் என்ன பண்ணால் ஒரு கூரை மேலே ஏறி அந்த கூரையிலேருந்து பார்த்தா ஆற்றுக்காரி அங்கே படுத்துட்டு இருக்கா. அவரை பார்க்கணுன்னு நினச்சிட்டு அங்கேருந்து ஒரு பாம்பு தொங்கித்தான். அந்த பாம்பை பிடிச்சி சரசரன்னு இறங்கிட்டார். அவர் கையில் நினச்சிட்டு இறங்கிட்டார். அப்போ அது யாராவது ஒருத்தர் பார்த்தாருன்னா அப்போ அது என்ன சொன்னப்பா, முதல்ல விடுன்னு சொல்லணும். பாம்புன்னா இவர் பாதியில் வர மேலே போகிறா கீழே விழுவுறா. பாம்பு பிடிச்சி ஒரு இறங்குறான். இறங்கும்போது சீக்கிரம் இறங்க சொல்லணுமே தவிர பாம்புன்னு சொல்லக்கூடாது. அவன்கிட்ட பாம்புன்னு சொன்னால் அவன் பதறிடுவான். பதறி அவனுக்கு என்ன ஆகுமோ தெரியாது. ஆகவே அவன் சீக்கிரம் கீழே இறங்குன்னு சொல்லலாம். அவனை போய் பாம்புன்னு சொல்லக்கூடாது. அது எதை முதலே சொல்ல வேண்டுமோ பாம்பை புகட்டுன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறார், பாம்பை பிடித்து கொண்டு சர்ப்பத்தை பிடித்து கொண்டு இருந்தால் புகட்டு கொண்டு நிற்க அதை போடு, கீழே போட்டு, அது பிடிக்காது விடுன்னு சொல்லி பின்னை சர்ப்பம் என்பாரை போடையும். ஒருவன் கிரகத்துக்குள்ளே கிடந்து உறங்கான். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒருத்தன் ஆற்றுக்குள்ளே நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கு நெருப்பு பிடிச்சிருக்கு வீட்டில். அப்போ நெருப்பு பிடிச்சிருக்கு போகும்போது நெருப்பு பற்றி புறம்பே எறியான் என்றால் புறப்பட்டு கொள்கிறா என்று வெளியிலவா, முதல்ல வெளியிலவான் வரணும், நீ முதல்ல வெளில வா அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவன்கிட்ட போய் நெருப்புன்னு சொல்லிட்டு இருந்தா அவன் நெருப்பு எங்கே ஏதுன்னு நெருப்பு சூழ்ந்துன்னு இருக்கு. அது தீ அப்படியே சூழ்றது. அது வடபடபட வந்துடும், எப்படி வருதுன்னு தெரியாது.
வைக்கப்படப்பு எரிஞ்சதுன்னா எந்த பக்கத்தில் ஒரு நிறைய எரியும், எங்கே குறைவு எரியும், எங்கே பொரியும் தெரியாது. ஒரு வைக்கப்படப்பு எரிகிறது. அது மாதிரி வீடு பற்றி எரிகிறது. பற்றி எரியும் போது அவன் வீடு பற்றி எரிகிறதுனா அவன் மாட்டு திரும்பி பார்ப்பான் எந்த பக்கம் எரிகிறதுன்னா. அதுக்குள்ளே அவனை பற்றிடும் தீ. அதனாலே முதல்ல நீ வெளியே வா அப்படின்னு சொல்லுமா போலே நெருப்பு பற்றி கிரகத்துக்குள்ளே ஒருவன் கிடந்து உறங்கான் இருக்க நெருப்பு பற்றி புறம்பேறியான் என்றால் புறப்பட்டுக் கொள்கிறா என்று பின்பு நெருப்பு என்பாரை போலையும் முந்திர விடுங்கோர் என்கிறார். ஆகவே வீடுமின் முத்தவும் அப்படின்னு சொல்லி முத்தவும் விடுன்னு சொல்லாமல் முதல்ல விடு, அப்புறம் சொல்ற எல்லாத்தையும் விடு. ஜென்ம மரணங்களுக்கு நடுவே இவதான் நோவுபடுகிறது. தெக்வா புத்திராம்ச தாராம்ச என்றும் பரித்தெக்த மயாலங்கா என்றும் விடுகை முன்னவரே முன்பு பற்றினவர்களுக்கு பற்றிட்டேன்னு அங்கே ராமாயணத்தில் 2 ஸ்லோகம் எடுக்கிறார். ஆழ்வார்கள் இங்கே காட்டுற நம்மளே ஸ்ரீராமாயணத்தில் 2 ஸ்லோகம் என்ன தெக்வா புத்திராம்ச தாராம்ச புத்திரர்கள் தாராம் எல்லாத்தையும் தெக்வா முதல்ல விட்டுன்னு சொல்கிறேன். அதனால் இவர் விடுவேன் அப்படின்னு ஆழ்வாரும் சொல்கிறார். ஸ்ரீராமாயணத்திலே தெக்வா புத்திராம்ச தாராம்ச என்றும் அவனோட பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணி தனதானியாஞ்ச மித்ராணி தனதானாஞ்ச பரித்தெக்வா லங்கான்னு சொல்ல முதல்ல பரித்தெக்தான்னு சொல்கிறேன் விட்டுட்டான. ஆகவே இவரும் விடுமின்னு சொன்னார். ஸ்ரீராமாயணத்திலே தெக்வா பரித்தெக்வான்னு சொல்லியிருக்கு. ஆகவே இங்கேயும் நமப்பதார்த்தத்திலே முதலே அதை மகாரத்தை சொல்லி விட வேண்டியதை சொல்லி அப்புறம் நகாரத்தை சொன்னார். ஆகவே தட்டுமாறி சொல்லியிருக்கார் என்பதாக காட்டுகிறார். இப்படி ஆக நமகா என்கிறால் தனக்கு உரியரென்று என்கிறது. தனக்கும் பிறருக்கும் உரியதென்று என்று அனுசேஷத்தை நிஷேதித்த உகாரத்தை விவரிக்கிறதாகிறேன். பிறருக்கு உரித்தது எண்ணத்தையும் விவரியாமல் தனக்குரியவன் என்று இத்தையே விவரிப்பான் என்கிற சங்கையிலே மேலே அருளி செய்கிறார். பிறருக்கு உரியவன் அன்று என்று தொடங்கி என்று அடுத்த சூத்திரத்திலே பிறருக்கு உரியனான அன்று தன் வைலட்சணத்தை காட்டி மீட்கலாம், தனக்கு வேண்டுமென்று யோக்கியதையும் கூட அழியும் என்பதாக காட்டுகிறார். இத்தோடு பஞ்சவாசம் இத்தாள் தாமரைகால் கேள்வனையே நோக்கும் உணர்வு என்னதாயிற்று. அதாவது பிரணவத்தாள் தாமரையாள் கேள்வன் என்று அகார வாச்சியனாய் சேஷுத்தபதி சம்பந்தியான ஸ்ரீயப்பதியம் அதெல்லாம் வேண்டாம் ஒருவனே நோக்கும் என்று சதுர்த்தி விவகாரங்களால் சொல்லுகிற அனன்யார்க சேஷத்துவ பிரயுக்தமான ஆத்மாவினுடைய ததேக வரதையும் உணர்வு என்ற அந்த சேஷத்துவாசிரியமாக மகாரத்தை சொல்லப்பட்ட ஞான இக நிரூபணியான ஆத்மாவையும் சொல்லுகிற சூக்தியின்படியே ஜீவபர சம்பந்தம் சொல்லித்தாயிற்று என்கை. அகாரத்தில் பிரத்யார்த்த பிரதானமான பிரணவார்த்தத்தை யோசித்தார்கீழ் அதில் நாத்வர்த்த பிரதானமான பிரணவத்தை இனமும் ஒரு யோஜனை அருளி செய்கிறார். அகாரத்தாள் என்று தொடங்கி அகாரத்தாலும் மகாரத்தாலும் ரக்ஷகனையும் ரக்ஷத்தையும் சொல்லிற்று. சதுர்த்தியாடும் முகாரத்தாலும் ரக்ஷணகேதுவான பிராப்தியையும் பலத்தையும் சொல்லித்து. அதாவது அகாரத்தாலே ரக்ஷணனான ஈஸ்வரனை சொல்லித்து, மகாரத்தாலே ரட்சமான ஆத்மவஸ்துவை சொல்லித்து, சதுர்த்தியாலே ரட்சிகைக்கு ஏதுவான சேஷத்துவமாகிற பிராப்தியை சொல்லிட்டு இப்படி ரட்சிக்கிறதற்கு பலம் இவ்வாத்மவஸ்து அத்தலைக்கு அனன்யார்கமாக விநியோகப்படுகையாகையாலே அனன்யார்க சேஷத்துவாச்சியான உகாரத்தாலே ரட்சண பலத்தை சொல்லிற்று என்கை. ஆகை மந்திரத்தில் பிரதம பதமான பிரணவார்த்தத்தை அருளி செய்தலாயிற்று. இனி மேலிற் பதங்களுக்கும் அர்த்தம் அருளி செய்வதாக மந்திரசேஷமும் இதற்கு விவரணமாயிருக்கும்படியை முந்துர அருளி செய்கிறார். இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறது என்று 75 சூத்திரம். இனிமேல் பிரணவத்தை விவரிக்கிறது. இவ்விடத்தில் விவரணமாகிறது. பிரஸ்துதமான அர்த்தத்துக்கு உபயுக்தமான அர்த்தத்தை சொல்லிக்கொண்டு பூர்வோக்தமான அர்த்தத்தை விசதீகரிக்கை என்று தீபப்பிரகாசத்திலும் உக்தார்த்த விசதீகார யுக்தார்த்தாந்திர போதனம் மதம் விவரணம் தத்ர மகிதானாம் மனுஷனாம் என்று ரகசிய திரையார்த்த விவரணம் கிரமம் அருளி செய்த பிரபந்தத்திலும் விவரண லட்சணத்தை ஜீகர் அருளி செய்தார்களே விவரிக்கிறபடிதான் அஞ்சனே என்ன அருளி செய்கிறார். உகாரத்தை விவரிக்கிறது நமசு என்று தொடங்கி 76வது சொன்னீங்க. உகாரத்தை விவரிக்கிறது நமசு, அகாரத்தை விவரிக்கிறது நாராயணபதம், மகாரத்தை விவரிக்கிறது சதுர்த்தி நாரபதம் என்றும் சொல்லுவார்கள். அதாவது அந்நியசேஷத்தை கிடைக்கிற இடத்திலே அந்நியர்களே அந்நிதவனாக சொல்லப்பட்ட தன்னை வெளியாகச் சொல்லி கிடைக்கையாலே உகாரத்தை விவரிக்கிறது நமசு. ரக்ஷகனான ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தையும் லட்சியபூத சேதனங்களையும் ரக்ஷணோபாதியான குணாதிகளையும் ரக்ஷண பிரகாரத்தையும் விசதமாக சொல்லுகையாலே அகாரத்தை விவரிக்கிறது நாராயணபதம்,
நா கிஞ்சித் குர்பதகா சேஷத்வம் அகிஞ்சித் கரஸ்ய சேஷத்துவம் அனுபவத்திங்கிறபடியே கிஞ்சித்காரம் இல்லாத போது சேஷத்துவ சித்தி இல்லாவையாலும் தஸ்திக்கு உறுப்பான கிஞ்சித்காரத்தை பிரதிபாதிக்கிற சதுர்த்தி சேஷத்துவாசிரியமான ஆத்மவஸ்துவை சொல்லிக்கிற மகாரத்தை விவரிக்கிறது. மகாரவாச்சியான ஆத்மாவனுடைய நித்தியத்துவம் ஏகரூபத்துவம் பகுத்துவம் தொடக்கமானவற்றை பிரதிபாதிக்கையாலே மகாரத்தை விவரிக்கிறது. நாரபதம் என்னும் சொல்லுவர்கள் என்கை அக்ஷரக்கிரமத்திலே விவரியாதே வித்கிரமமாக விவரிப்பான் என்ன அருளி செய்கிறார். அடைவே என்று தொடங்கி 77வது சொன்னேன். அடைவே விவரியாதுகிறது விரோதி போய் அனுபவிக்க வேண்டுமாகையாலே, அதாவது அக்ஷரக்கிரமத்திலே விவரியாதுகிறது அகார விவரணமான நாராயண பதத்தில் பகவத் அனுபவத்துக்கு விரோதியான அகங்காரம் அமகாராதிகள் நமசாலே கடியுண்டு போய் பின்னை அனுபவிக்க வேண்டுகையாலே என்கை இனி மத்தியமதமான நமசுக்கு அர்த்தம் அருளிச் செய்வதாக அதில் அவாந்திர பதவேதத்தை அருளிச் செய்கிறார். நமசு நக என்றும் மா என்றும் 2 பதம் என்று 78வது. நமசு ந என்னும் மா என்றும் 2 பதம். இவ்விரண்டு பதங்களுக்கு அர்த்தம் இது என்ன அருளிச் செய்கிறார். மா என்கிறையத்தால் என்று தொடங்கி 79வது சொன்னி மா என்கிறையத்தால் தனக்கு உரியன் என்கிறது. நா என்கிற அத்தை தவிர்க்கிறது. அதாவது மா என்று சஷ்டந்தமான இம்மகாரத்தால் மகாரவாக்கியான ஆத்மாவுக்கு கீழ் சொன்ன தாதர்த்திய பிரதிகூடியான சுவார்த்தத்துவம் தோற்றுகையாலே தனக்கு உரியன் என்னும் அத்தை சொல்லுகிறது. நான் என்று நிஷேத வாச்சியமான நஞ்ஞாலயத்தை கழிக்கிறது என்கை உபயபதத்தாலும் சொன்ன அர்த்தத்தை சேரப்பிடித்து அருளச் செய்கிறார். ஆக நமகா என்கிறையத்தால் தனக்கு உரியன் அன்று என்கிறது என்று 80வது சூத்திரம். ஆக நமகா என்கிறையத்தால் தனக்கு உரியன் அன்று என்கிறது. பதக்கிரமத்திலே அர்த்தம் சொல்லாதே விக்கிரமமாக சொல்லுகிறது. நிஷேத்தியத்தை சொல்லி நிஷேதிக்க வேண்டுகையாலே கிரமத்திலே சொல்லும் போது வீடு மென்முத்தமும் என்னுமா போலே நிஷேதபூர்வமாக நிஷேதத்தை சொல்லுகிறது என்று யோசிக்க வேணும். அதுதானும் பரந்தபடியிலே இவர்தாமே அருளிச் செய்தார். தனக்கும் பிறருக்கும் உரித்த நன்றி என்று அனிசேஷத்தை நிஷேதிக்க உகாரத்தை விவரிக்கிறதாகில் பிறருக்கு உரித்தன் என்றத்தையும் விவரியாமல் தனக்கு உரிய நன்றி என்று இத்தையே விவரிப்பான் என்கிற சங்கையிலே அருளிச் செய்கிறார். பிறருக்கும் உரியவன் அன்னு என்று தொடங்கி என்பதாக அடுத்த சூத்திரத்தில் அது அடுத்த இதிலே பார்ப்போம். கோதிலுலகா சிறியன் கூறகுலோத்துமதாதர் தீதில் திருமலை ஆழ்வார் சுழங்குருவை மணவாட ஓதுபகல் திருநாவனுடைய பிரான் தாதருடன் போத மணவாட மாமணி பொன்னடிகள் போத்துவனே வாழி உலகாசிரியன் வாலியவன் மண்ணுகடம் வாழி முடும்பை எண்ணம் மாநகரம் வாழி மனம் சூழ்ந்த பேரின் மல்கு மிகு நல்லா இடம் சூழ்ந்திருக்கும் இருப்பு போது முடும்பை உலகாசிரியன் அருடையது மறவாத எம்பெருமான் நீதி கொடுமா சிறுநல்லூர் மாமரையோன் பாதந்தொழுவாருக்கு வாராய நமஸ்ரீ சேரநாதாய குந்தீரகர ஜன்மனே பிரசாத லப்த பரம பிராபிய கைங்கரிய சாரணே சிமச்சடாரி கடஜ ஜதிராஜ சம்யஜா மாத்திரமானகரி யோகி பதாஞ்ச பக்தம் சுத்தியந்த யுக்ம சுகபோத சம்பிரவீணம் ராமாஞ்சம் யதிவரம் குருமாஸ்ரயாமகா சிமச்சடாரி யதிராஜ கிருபாவலம்பம் சம்யோபைந்திர ககனாத்ரிமுனீந்திர பக்தம் வேதாந்த யுக்ம வசதீகரண பிரவீணம் ராமாஞ்சம் யதிவரம் குருமாஸ்ரயாமகா. ஆழ்வார் எம்பெருமானார் பிள்ளைலோகாச்சாரிய ஜியர் திருவடிகளே சரணம்.